ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாஸு. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் பாலிசி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபிசிக்கல் பாலிசியில் முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடியது பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்தோம். பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் யார் பண்ணுறான்றது பார்த்தோம். தென் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் யார் பண்ணுறாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க? ராதிகா பார்த்தாங்களா யாராவது? ஜெயலட்சுமி, பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க? இதில் நம்மளோட இதில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு? எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஆமாம், எக்கனாமிக் அஃபேர்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். எக்கனாமிக்ஸ் அஃபேர்ஸ் அட்வைசர் தான் வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுற அந்த இது ரெடி பண்ணுவார், எக்கனாமிக் சர்வே ரெடி பண்ணுவார். ஸோ எக்கனாமிக் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட்டு, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. அதை பார்த்துட்டு இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருமானம். ஸோ இப்போ இந்த ஸ்லைடு வந்து வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேவா? இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். இந்த ஸ்லைடு வந்து வாட் டஸ் இட் ஷோ? ஒரு கவர்மெண்ட்ல ரெண்டு இருக்கு, ஓகே. ரிசீப்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரிசீப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய வருமானங்களை குறிக்கக்கூடியது தான் ரிசீப்ட்ஸ், ஓகே. ஸோ ரிசீப்ட்ஸ் எதை குறிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம், கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய இன்கம்மை வந்து குறிக்கக்கூடியது ரிசீப்ட்ஸ். இந்த ஃப்ளோ சார்ட்ல இருக்கிறது வந்து ரிசீப்ட்ஸ் மட்டும்தான் இதில் காமிச்சிருக்கேன். இதில் வந்து ரிசீப்ட்ஸ் மட்டும்தான் காமிச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ ஜென்ரலி இதோட சேர்த்து இன்னொன்று ஒன்று இருக்கு, ஓகே. ஸோ அது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டையும் ஒன்றாக சேர்த்தது தான் வந்து பிசிக்கல் பாலிசி, பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பட்ஜெட்ல வருமானம் வர்ற சைடு காமிக்கணும், அதுதான் ரிசீப்ட்ஸ். செலவு பண்ற சைடு காமிக்கணும், அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர். சரி சார், இப்போ வருமானம் வர்ற சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப் கேட்டகரி பிரிக்கிறாங்க. முதல் சப் கேட்டகரி உங்களுக்கு பிரிக்கப்படுது. என்ன சப் கேட்டகரி பிரிக்கிறாங்க? ரெவென்யூ ரிசீப்ட்ஸ், கேபிட்டல் ரிசீப்ட்ஸ். இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ரிசீப்ட்ஸ் வந்து, ரிசீப்ட்னா என்ன? ரிசீவிங் மணி. ஸோ அதான் ரிசீப்டை குறிக்குது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு காசு வரப்போகுது, சிம்பிள். இப்போ இதுல ரெவென்யூ ரிசீப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, கேபிட்டல் ரிசீப்ட். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அப்படின்னா என்ன? மூலதனம், பல்கா, ஒன் டைம் பேமெண்ட். இது எல்லாமே வந்து கேபிட்டல். நீங்க வர்றதா இருந்தா ஒன் டைம் பேமெண்ட், நீங்க செலவு பண்றதா இருந்தா ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லயும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், ஓகேவா? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், ஓகே. ஸோ இது அப்ப என்ன? இந்த ரெவென்யூ, கேபிட்டல், இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? இது ரெண்டும் வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி யாரும் டவுட் கேட்டப்ப சொன்னேன். சிம்பிள். நீங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்துற, ராதிகா வந்து ஒரு பெரிய பிசினஸ் உமன், நீ வந்து ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்க. அந்த நீ நடத்திட்டு இருக்க கம்பெனியில நீ என்ன தயாரிக்கிற அப்படிங்கிறது பார்க்குறோம். நீ வந்து கார்மெண்ட்ஸ் தயாரிக்கிற, ஒரு சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் தயாரிச்சு வந்து நீ வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்க. அப்படின்னா உன்னோட செலவு என்ன? டிசைனர் இருப்பாங்க, துணி வாங்குவ, அது ஸ்டிச் பண்றதுக்கு ஆள் வச்சிருப்ப, ஸ்டிச்சிங்க்கு நூல், அது இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இது மாதிரி பல அந்த அந்த சாரியோ அந்த ட்ரெஸ்ஸோ அந்த நீ தயாரிக்கக்கூடியதை இதை வந்து ரெடி பண்றதுக்கு, தென் அந்த கடைக்கு வாடகை கொடுக்கணும், அவங்க ஆளுங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் அந்த பொருளே விற்க முடியும். அப்படிப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, செலவு இருக்குல்ல, அது எல்லாம் ரெவென்யூல வரும். அதுக்கெல்லாம் என்ன, அதெல்லாம் நீ எதுக்கு செய்யற? ஒய் ஆர் யூ டூயிங் ஆல் தட்? அதெல்லாம் நீ ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்க? ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகணுன்றதுக்காக தான் நீ செய்யற.
அப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தீந்துரும். இட் வில் கன்சியூமபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து என்னன்னா கன்சியூமபிள்ஸ். அந்த துணியோ அந்த ட்ரெஸ்ஸோ அந்த இதெல்லாம் நீ வாங்கி நீ வந்து தச்சாதான் உனக்கு வந்து ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த நூல் நீ வாங்கி தச்சாதான் அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் அந்த நூல் எங்கன்னு கேட்டேன்னா அது துணிக்குள்ள இருக்கு, துணிக்குள்ள போயிடுச்சு, கன்சியூம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டெக்கரேஷனுக்கு நீ என்ன யூஸ் பண்றியோ அதெல்லாம் கன்சியூம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ரெவென்யூ, ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்றதுக்காக நீ பண்ணக்கூடியதெல்லாம் வந்து ரெவென்யூ ரிசீவ், ரெவென்யூல வரும். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லும் போது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். அதே கான்செப்ட் தான் இருக்கு. அப்ப ரெவென்யூ ரிசிப்ட்னா என்ன? நீ டெய்லி பண்ற வியாபாரம், உன்னோட தொழில்னா நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொட்டிக் வச்சு நடத்துற, அந்த பொட்டிக் வந்து விற்கிற. அப்ப அந்த பொட்டிக்ல நடக்கிற சேல்ஸ் வந்து என்ன? உன்னோட ரெவென்யூ ரிசிப்ட். ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அந்த பொட்டிக்கை ரன் பண்றதுக்கு நீ பண்ணக்கூடிய செலவு. அண்ட் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ்னா அந்த பொட்டிக்கால வரக்கூடிய உனக்கு வருமானம். சிம்பிள். அப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரிசிப்ட்னா என்ன? சரி, சென்னையில ஒரு பொட்டிக் நல்லா ஓடிட்டு இருக்கு, நம்ம பெரம்பலூர்ல ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது பல்கா நீ சில விஷயங்கள் செலவு பண்ணணும். அட்வான்ஸ் கொடுக்கணும், இடத்த பிடிச்சி அதுக்கு ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணி அந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணணும், புதுசா சரக்கு எடுக்கணும். ரன்னிங் காஸ்ட் கிடையாது, கேபிட்டல் ஃபர்ஸ்ட் மூலதனம், முதல் சரக்கு எடுக்கணும் நீ. இது எல்லாம் என்ன? அதுக்கு நீ வந்து 4 டெய்லரிங் மிஷின் வாங்கி போடணும், மற்ற உனக்கு தேவையான சில மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி போடணும் அப்படின்னு வச்சுக்கோவேன். இதெல்லாம் என்ன? உன்னோட மூலதனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. திஸ் இஸ் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம். அப்ப அப்படி செலவு பண்ணனா அதுக்கு பேரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப கேபிட்டல் ரிசிப்ட்னா என்ன சார்? வாட் இஸ் கேபிட்டல் ரிசிப்ட்னா என்ன? பல்கா இதே மாதிரி உனக்கு எங்கேயாவது வந்து ஒரு அமௌண்ட் வருது. எப்படி நான் சொல்றேன். நான் வந்து இப்ப ராதிகாட்ட பிரான்ச்சைசி வாங்குறேன். ராதிகா என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளே போய் செய்ய வேணாம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா ஒரே நேரத்தில் 10 இடத்துல கடை திறக்கணும். ஆனால் பிரான்ச்சைசி மாடல். செலவெல்லாம் வந்து சித்திக் பார்த்துக்குவார். சித்திக் ஒருத்தர் ஒரு இடம் பார்த்துக்குவான், சனோஜ் ஒரு இடம் பார்த்துக்குவான், ஜெயலட்சுமி ஒரு இடம் பார்த்துக்குவாங்க. எல்லாம் அப்படி பிரித்து கொடுத்துட்றாங்க. ஆனால் உங்களுக்கு நீ என்ன பண்ற, பிரான்ச்சைசி காஸ்டா நீ என்ன பண்ற அப்படின்னா, ஒரு பொட்டிக்கு நீங்க திறக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துடணும், அது வந்து பிரான்ச்சைசி காஸ்ட்னு சொல்றேன். நாங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்குறோம். அப்போ உனக்கு பல்கா ஒரு 5 லட்ச ரூபா வருது இல்லை? அது என்ன? தட் இஸ் கேபிட்டல் ரிசிப்ட். இல்ல நீ இந்த மாதிரி மிஷினரி இதெல்லாம் வாங்கி போட்டு திருச்சியில் ஆரம்பிச்சு ஓடிட்டு இருந்த, சரி வரல, நீ இது எல்லாத்தையும் இப்ப விற்க போற, இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ண போற? விற்க போற. அப்படின்னா அது வித்ததுக்கு அப்புறம் உனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, அது என்ன? நீ போட்ட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வித்து வர்றது கேபிட்டல் ரிசிப்ட். ஓகேவா? ஸோ இப்படி இதுதான் இது. ஒரு கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சேன்னா, பிரிட்ஜு கட்டுறது, பெரிய ஒரு இடத்துல வந்து பாலம் கட்டுறது, இல்லை ஒரு புதுசா வந்து ஒரு பில்டிங் கட்டுறது, இது எல்லாமே வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா மாறும். கேபிட்டல் ரிசீப்ட்ஸ் அதே மாதிரி அவங்க வந்து சில பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுத்துருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டு இருக்க நாடுகளுக்கு லோன் கொடுத்துருக்கோம், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த கடன் திருப்பி கிடைச்சிருச்சுன்னா அது ரிசீப்ட். ஆனா அந்த கடன் வட்டி கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோவேன், அது என்ன? இப்ப அது வந்து கடன் வட்டி கிடைக்குது. நான் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் கொடுக்குறான், ஸ்டேட் கவர்மெண்ட் வருஷம் வருஷம் வட்டி கட்டிட்டு இருக்கான். அதை நான் எங்க போடுவேன்? நான் ரெவென்யூல தான் போடுவேன். ஏன்னா அது ரிக்கரிங். ரெக்கரிங்னா என்ன? மறுபடியும் மறுபடியும் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒன் டைம் கிடையாது. ஸோ ஒரு விஷயம் வந்து கேபிட்டலா ரெவென்யூன்ற அப்படின்றது பாக்குறதுக்கு நீ தான் பல்கா இது பேமெண்டா அப்படிங்கிறது பாரு, கன்சியூமபிள்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பாரு. அடுத்தது என்ன பாரு, இது வருஷம் வருஷம் நம்மளுக்கு கிடைக்குமா, ரெக்கரிங்கா கிடைக்குமா, இல்ல ஒன் டைம் கிடைக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இப்படி ஏதாதா அப்படின்னு பார்த்து நீ பண்ணிக்கலாம். ஏன்னா கொஸ்டின் எப்படி வருதுன்னா, ப்ரிலிம்ஸ்ல ஒரு ஒரு செலவை கொடுத்துட்டு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கேபிட்டலா இல்ல ரெவென்யூவான்னு கேட்குறாங்க. இப்போ உனக்கு சொல்ல தெரியணும் அது வந்து ரெவென்யூ ரிசிப்ட். ஏன்னா வட்டி வந்து எனக்கு மாசம் மாசம் கிடைக்க போகுது. அதே மாதிரி வட்டி நான் கொடுக்குறேன்னா அதுவும் மாசம் மாசம் நான் கொடுக்கணும், இல்ல வருஷம் வருஷம் நான் கொடுக்கணும். அப்ப அது ரெவென்யூ, அது வந்து என்ன? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல போயிடும். அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல போயிடும். உங்களுக்கு புரியுதா? இது தெளிவாயிடுச்சா? கேபிட்டலுக்கும் ரெவென்யூக்குமான டிஃபரன்ஸ் புரிஞ்சா ரெண்டு பேருக்கும்? ஓகே, சூப்பர். இது வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்தது உள்ள போகும்போது ரெவென்யூ ரிசிப்ட்ல திருப்பியும் ரெண்டா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, வரினால வரக்கூடிய ரெவென்யூ, வரி அல்லாதது அப்படிங்கிறது சிம்பிள். டாக்ஸ்
நான் டேக்ஸ் இப்படி பிரிக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டேக்ஸ்க்குள்ள மறுபடியும் பிரிக்கிறாங்க ரெண்டா, டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ அப்படி பிரிக்கிறாங்க, டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ். சரியா? இந்த ஃப்ளோ சார்ட் பிரிக்கிறது, ஃப்ளோ சார்ட் பார்க்கறது கஷ்டமா இருக்கலாம். ஆனால் டக்குன்னு நீனே ஒரு பேப்பர் எடுத்து உட்காந்து ஃப்ளோ சார்ட் ஈஸியாக போட்டுடலாம். பட்ஜெட்னால என்ன? வருமானம் வரணும், செலவு இருக்கணும், ரிசீப்ட், எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது ரிசீப்டுக்குள்ள என்ன, எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள என்ன, அதையும் திருப்பி ரெண்டா பிரிக்கலாம். கேபிட்டல், ரெவன்யூ, அவ்வளவுதான், ரெண்டா பிரிச்சுட்டு. அப்புறம் ரெவன்யூக்குள்ள நான் டாக்ஸ், டாக்ஸ். அப்புறம் டாக்ஸ்க்குள்ள நீ டைரக்ட், இன்டைரக்ட் இப்படி பிரிச்சிடலாம். ஓகேவா? இதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரும் நம்ம பார்ப்போம் எல்லாம். சரியா? ஸோ இப்போ நம்ம எங்க வந்து நிக்கிறோம்னா, டைரக்ட் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு, இன்டைரக்ட் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு. வரி தான் முக்கியமான காம்பனன்ட். திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்டா இருக்கு இதுல. ஸோ வரி வந்து ஒரு முக்கியமான காம்பனண்டா இருக்கு உனக்கு வரக்கூடிய ரிசீப்ட்ஸ்ல. சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ளோ சார்ட் வந்து உங்களுக்கு தெரியுது, ரைட்? இப்போ வில் கோ பேக். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இப்போ நம்ம பார்க்க போறது என்ன, பட்ஜெட்டுக்குள்ள ரெவன்யூ தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம், வருமானம். வருமானத்துக்குள்ள ரெவன்யூ ரிசிப்ட்ஸ், ரெவன்யூ ரிசிப்ட்ஸ்க்குள்ள டாக்ஸ் பார்க்க போறோம். ஸோ டாக்ஸ் ரிசிப்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த காம்பனன்ட் இதுக்குள்ள பிரிகிறது பார்க்க போறோம். அதுலயும் முதல்ல டைரக்ட் டாக்ஸஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி டாக்ஸஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ எப்படி பிரிக்கிறாங்க, ஹவு டு தே செப்பரேட்? டைரக்ட் டாக்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு, இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு, நேரடி வரிகள் அண்ட் மறைமுக வரிகள். அப்ப இந்த வார்த்தைக்கே வந்து எப்படி வந்து இது வந்து அவங்க வந்து முடிவு பண்றாங்க, எதை வந்து நேரடினா எதுக்கு நேரடி, மறைமுகம்னா எதுக்கு மறைமுகம். ஸோ அதுக்கு தான் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ். இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு இருக்கு. இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார்கிட்ட இருந்து அந்த வரியை வசூல் செய்கிறார்கள், அந்த யார்கிட்ட இருந்து அந்த வரியை வசூல் செய்கிறார்கள். டக்குன்னு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். டைரக்ட் டாக்ஸ்னாலே நீங்க போய் பேன் கார்டு யூஸ் பண்ணி கட்டக்கூடிய டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ். அது நீ தான் ஃபைல் பண்ணணும், நீங்க போய் ஃபைல் பண்ணணும். ஸோ இட் இஸ் டேக்கன் டைரக்ட்லி ஃப்ரம் தி பர்சன் ஹூ இஸ் ஏர்னிங். யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க கிட்ட நேரடியாக வாங்கப்படுது. அடுத்தது, நீ போய் ஒரு கடையில பிஸ்கெட் வாங்குற, இல்ல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுற, ஜிஎஸ்டி வசூல் செய்யப்படுது, அது இன்டைரக்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு நீ கட்டல, ஜிஎஸ்டி இவ்வளவு வருதுமா என்கிட்ட கொடுமா அப்படின்னு சொல்லி வாங்கி ஹோட்டல்காரர் வாங்கி வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு மாசத்துக்கு அவர் கட்டுறாரு, மொத்த ஜிஎஸ்டி வசூல் எனக்கு இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு அவர் கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறாரு. கரெக்டா? ஸோ இன்டைரக்டா வசூல் செய்யப்படுது. த பாயிண்ட் ஆஃப் பர்சன் வேர் தி கவர்மெண்ட் கலெக்ட்ஸ் டாக்ஸ். இது வந்து உங்களுக்கு இன்டைரக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இட் இஸ் கால்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். இட்ஸ் கால்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டைரக்ட் டாக்ஸா இன்டைரக்ட் டாக்ஸான்றதை முடிவு பண்ணுது. ரெண்டாவது பாயிண்ட்னா இம்பாக்ட் ஆஃப் டாக்ஸ். யாரு மேல இந்த டாக்ஸ் போய் விடிய போகுது, who is going to take the burden of the tax. இந்த டாக்ஸ் அல்டிமேட்டா யார் மேல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் தான். ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து சேம் தான். யாரோ வந்திருக்காங்களா? ஓகே, இன்டைரக்ட் டாக்ஸஸோட பர்டன் வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து சேம். எப்படி? டைரக்ட் டாக்ஸ் கட்டினாலும் அது வந்து அந்த பர்சன் மேல தான் போகுது, இன்டைரக்ட் டாக்ஸ் கட்டினாலும் அந்த பர்சன் தான் கட்டுறாரு. உங்களுக்கு வந்து அந்த கடைக்காரர் கட்டல, கடைக்காரர் உங்கள்கிட்ட வாங்கி தான் கட்டுறாரு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுலையுமே வந்து தி பர்சன் இஸ் தி சேம். இது ரெண்டுலையுமே வந்து தி பர்சன் இஸ் தி சேம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சென்டென்ஸ் எப்படி வருது, தி இன்சிடென்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் த டாக்ஸ் இஸ் ஆன் த சேம் பர்சன். The incidence and impact of tax is on the same person. இதில் ரெண்டு பேருமே ஒரே ஆளா அப்படி இருந்தா அது டைரக்ட் டாக்ஸ். இதே இன்சிடென்ஸ் வேற ஒருத்தர் கடை வாக்காரரு, ஆனா இம்பாக்ட் வேற ஒருத்தர், இப்படி இருந்தா இதுக்கு பேரு திஸ் இஸ் உங்களுக்கு இட் இஸ் நாட் தி சேம் பர்சன். இட் இஸ் நாட் தி சேம் பர்சன் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஒரே நிமிஷம் சனோஜ்.
பில்டிங் ஒன்றா அருள் சாமி பில்டிங் ஒன்றா நினைக்கிறேன். எதுக்கு போட்டீங்க? சரி, ஓகே, ரைட். இது புரிஞ்சா எப்படி வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம்ன்றது தெரிஞ்சா கொஸ்டின்ல டக்குன்னு நான் சொல்றதுக்கு தெரியணும். ஓகே, அடுத்தது ஃபைன். இப்போ நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ், ரெக்ரெசிவ் டேக்ஸ், ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ். இது மூணு வந்து டைப் ஆஃப் டேக்ஸ். இட் இஸ் லைக் டைப் ஆஃப் டேக்ஸஸ். வாட் டஸ் இட் மீன்? இது எதை வந்து குறிக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகேவா? ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ் அப்படின்னா என்ன சார்? இஃப் கவர்மெண்ட் ஹேட் 10% ஃபிளாட் ரேட், அதாவது வந்து ஒரு ஃபிளாட் ரேட் முடிவு பண்றாங்க. அந்த ஃபிளாட் ரேட் டைரக்ட் டேக்ஸ் ஆன் இன்கம். நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, நீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, நீங்க வந்து புவரா இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸ் இருந்தாலும் சரி, ரிச் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, உங்களுக்கு உங்களோட வருமானத்துல இருந்து 10% நீங்க உங்களோட வருமான இன்கம்ல இருந்து 10% நீங்க டைரக்டா டாக்ஸஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ். ஒரு ப்ரொபோர்ஷன் முடிவு பண்றாங்க, சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி இன்கம். உன் இன்கம் 1 லேக்கா இருந்தாலும் சரி, 1 crore இருந்தாலும் சரி, 15 crores 100 crores இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொபோர்ஷன் ஃபிட் பண்ணிடுறேன், ஒரு ரேட் ஃபிட் பண்ணிடுறேன். அந்த ரேட் படி நீ வந்து கட்டிடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பார்த்தீங்களா? இது வந்து ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ். ஓகேவா? இது ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ். அடுத்தது ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு இருக்கு. ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் இந்தியாவில் டைரக்ட் டாக்ஸஸ்ல உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்ல வந்து ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். இந்தியாவில் இன்கம் டேக்ஸ்ல ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் ஃபாலோ பண்றோம். அது எப்படிப்பட்ட டேக்ஸ்? ஸ்டேர் கேஸ் மாதிரி இருக்கக்கூடிய டேக்ஸ். ஓகே, இப்படி இருக்கக்கூடிய டேக்ஸ். நீங்க 10%, நீங்க வந்து உங்களோட வருமானம் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கா, 5 lakhக்கு கீழே இருக்கா, டாக்ஸே கட்டாதுங்க. 5ல இருந்து 10 இருக்கா, நீங்க ஒரு 15% கட்டுங்க. 10ல இருந்து 15 இருக்கா, 25 கட்டுங்க. 15க்கு மேல இருக்கா 30%, எவ்வளவு போனாலும் சரி. இது மாதிரி ஏதோ ஒரு ஸ்லாப், சம் ஸ்லாப், ஒரு ஸ்லாபை மெயின்டைன் பண்றது. ஓகேவா? ஒரு ஸ்லாபை மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு டாக்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? லோவர் இன்கமா இருந்தா நீங்க கம்மியா கட்டுங்க, ஹையர் இன்கமா இருந்தா அதிகமா கட்டுங்க. ஸோ திஸ் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் வாட் ராபின்ஹுட் டாக்ஸ் மாதிரி, ராபின்ஹுட் பண்ற மாதிரி பணக்காரங்க. ஸோ ப்ரோக்ரெசிவ் டாக்ஸோட முக்கியமான ஏம் என்ன இருக்கு? ப்ரோக்ரெசிவ் டாக்ஸோட முக்கியமான ஏம் இந்த இடத்துல என்னவா இருக்கு? பணக்காரங்கள இருந்து காசை வாங்கி ஏழைக்காக செலவு பண்றது தான் இதோட ஏமா இருக்கு. அப்ப இது வந்து இதோட ஏம் என்ன? சமூக நீதி, இல்ல பொருளாதாரம், இல்ல உங்களுக்கு வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம் பிரிச்சு கொடுக்கணும், ஜனங்க மத்தியில காசை வந்து பிரிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறதுக்காக உருவாக்கக்கூடியதான் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ். தென் உங்களுக்கு நம்மளோட இன்கம் டேக்ஸ் என்னன்னு கேட்டா சிம்பிள். நம்மளோட இன்கம் டேக்ஸ் வந்து ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் தான். ஓகே, ஸோ அதுதான் வந்து நீங்க போட வேண்டியது. ரைட். ரெக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. வாட் இஸ் இட்? ரிக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? ரிக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிக்ரெசிவ் டேக்ஸ்ல வந்து இட் இஸ் லைக் ஒரு பர்சன்டேஜ், 18% GST ஆன் பிஸ்கெட் வர்த் 100 rupees. இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். நீங்க வந்து யார்? ஸோ ப்ரொபோர்ஷனல் டேக்ஸும் ரெக்ரெசிவ் டேக்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனால் ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸஸ்ல தான் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடியது. ரெக்ரெசிவ் டேக்ஸஸ் வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் டேக்ஸஸ்ல உங்களுக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு ரெக்ரெசிவ் டேக்ஸ். நீங்க ஒரு பிஸ்கெட் வாங்குறங்க, அந்த பிஸ்கெட் தான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கையில காசு இல்லை அப்படின்னா ஆனா அந்த மாதிரி வாங்கக்கூடிய ஆளுக்கும் வந்து அதே 100 ரூபாய்க்கு 10 ரூபா டேக்ஸ் அப்படின்னா 110 ரூபா, 100 ரூபாய்க்கு 10 ரூபா டேக்ஸ். அதே மாதிரி ஒருத்தர் அந்த பிஸ்கெட்டை வாங்கிட்டு போய் அவர் வளர்க்குற நாய்க்கு போட போறாரு, அந்த அளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்கு, அவருக்கும் அதே டேக்ஸ் தான், அதே ஜிஎஸ்டி ரேட் தான், அதே டேக்ஸ் தான். எந்த சேஞ்சும் வந்து உங்களுக்கு கிடையாது மோட்டர். ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது பேர் ரெக்ரெசிவ். அது பேர் வந்து என்ன? ரெக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ப்ரொபோர்ஷனல், ப்ரோக்ரெசிவ், ரெக்ரெசிவ் புரிஞ்சா?
ப்ரொக்ரெசிவ் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் நம்ம எப்படி கட்டுறோம்? 0 to 5 லட்சம், 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. 5ல இருந்து 10 லட்சம் உங்களுக்கு வருமானம் இருந்தா 10% மட்டும்தான். 10 லட்சத்துல இருந்து 15 லட்சத்துக்கு நீங்க வருமானம் இருந்துச்சுன்னா 20% கட்டணும். 15 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு வருமானம் வருஷத்துக்கு இருந்துச்சுன்னா நீங்க 30% கட்டணும். இப்படி இருக்கு. என்ன வளர்ற எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க? இல்ல, ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் இப்படிதான். நம்மளோட இன்கம் டாக்ஸ் இப்படிதான் வாங்குறாங்க. இப்ப வந்து நீ இன்கம் டாக்ஸ் கட்டாதனாலும் தெரியல உனக்கு. இன்கம் டாக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். நீ வந்து ஏர்ன் பண்றது தகுந்த அது எப்படி பிரிப்பாங்க? நான் உனக்கு ஸ்லாபே வருவோம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்ப வருத்தது வரேன். நம்ம ஒரு ஸ்லாப் ஒரு ஒரு ஆளுக்கு எடுத்து அந்த ஆள் எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டுவான்றது அளவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். வெயிட் பண்ணு. ஓகே, சரி. டைப் ஆஃப் டாக்ஸஸ் நம்ம வந்து இதை நம்ம ஒன்று வந்து பார்த்துக்கோம். ஸோ இது ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து ரெக்ரெசிவ் இன் நேச்சர். ஓகே, அது வந்து யாராக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஒன்னே கட்டணும். அதே வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து ராபின்ஹுட் மாதிரி பணக்காரனோட பணத்தை எடுத்து ஏழைக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. ரைட். அடுத்தது ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து 4 கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி அவர் ரெடி பண்ணியிருக்காரு. வாட் இஸ் இட்? 4 கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். கேனன்ஸ்னா என்னன்னா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இதை இது இது படி இருந்தாதான் இதுதான் தியரி, இதுதான் தியரி, டாக்ஸேஷன் தியரி, இதுதான் ரூல், யூனிவர்சல் ரூல் அப்படின்னு சொல்லி 4 ரூல் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேனன் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றாரு. ஈக்குவாலிட்டி அப்படின்னு எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா, டாக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு தி இன்கம். அதாவது வந்து ஒருத்தரோட வருமானம்க்கு தகுந்தாப்புல மட்டும்தான் டாக்ஸ் இருக்கணும். அதாவது ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ் மாதிரி இருக்கணும். ரிச் பீப்புள் வந்து அதிகமாக பே பண்ணணும், புவர் பீப்புள் அதை விட கம்மியாக பே பண்ணணும். இப்படி இருந்தாதான் டாக்ஸ் வந்து கரெக்டான டாக்ஸ். அது அது வந்து ஒரு சரியான டாக்ஸ். அது வந்து இப்போ கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் எதை பற்றி சொல்லுதுன்னா, எந்த டாக்ஸ் மாடல் வந்து ஒரு சரியான டாக்ஸ், ஒரு குட் மாடல் ஆஃப் டாக்ஸ். இந்த மாடல் ஃபாலோ பண்ணாதான் மக்கள்லாம் டாக்ஸ் ஒழுங்காக கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாரு அவர். இப்போ என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் என்ன, கேனன் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். பணக்காரங்களுக்கு அதிகமான காசு அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிற மாதிரியும், ஏழைகளுக்கு காசு எடுக்காமையோ இல்லை கம்மியான காசு அவங்கள்ட்ட இருந்து ஒரு கவர்மெண்ட் வாங்கணும். இது மாதிரி இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது, கேனன் ஆஃப் சர்டனிட்டி. சர்டனிட்டி அப்படின்னா என்னன்னா, கவர்மெண்ட் ஒரு பர்சன்டேஜ் சொல்லிடணும், அவ்வளவுதான். அந்த பர்சன்டேஜ் கரெக்டா வாங்கணும். சும்மா இந்த மாசம் ஒரு பர்சன்டேஜ், அடுத்த மாசம் ஒரு பர்சன்டேஜ், இப்படி மாத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அட்வான்ஸா சொல்லணும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், பட்ஜெட் அந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பட்ஜெட் வந்து 2020-21க்கு பட்ஜெட் சொல்றோம் அப்படின்னா, அந்த 20க்கான அந்த இயர், அந்த பிப்ரவரி, அந்த மார்ச், ஸோ ஏப்ரல் 1 தான் வந்து அந்த வருஷம் ஆரம்பிக்குதா, அந்த ஏப்ரல் 1க்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறோம்னா, இவ்வளோதான் பர்சன்டேஜ், இந்த வருஷம் நீ சம்பாதிக்கிற காசுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் கொடுத்துரு அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அந்த காசு அவன் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் எவ்வளோ டேக்ஸ் அவன் கொடுக்கணுன்றது நம்ம பேசிடணும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், முன்னாடியே சொல்லிடணும். மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, திடீர்னு வந்து இந்த கோயில் கட்டுறோம், இவ்வளோ டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போடுறோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தென் அடுத்தது என்ன, கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ். அப்படின்னா என்ன, டாக்ஸ் கட்டுறவன்ட்ட ஈஸியா அந்த டாக்ஸை வாங்கணும். அவன் டாக்ஸ் கட்ட வர்றதே பெரிய விஷயம். அவன் வந்து ஒரு 20 ஃபார்மை ஃபில்அப் பண்ணி 10 பேர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் நீ டாக்ஸ் ஃபைல் பண்ணு அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாரு, எவனுமே டாக்ஸ் கட்ட மாட்டான். அதனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, டாக்ஸ் கட்டுற அந்த ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிளாக்க ட்ரை பண்ணுது. இன்டர்நெட்லயே டாக்ஸ் கட்டிட்டு போயிருங்க, போன்ல கட்டுங்க, இதுல ரொம்ப சிம்பிளா கட்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த முன்னாடி எல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 4-5 பேப்பர் 5 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். இப்பெல்லாம் ஒரே ஃபார்ம் தான், அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபில் பண்ணி வரும். நீங்க பேன் கார்டை போட்டாங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அது மாதிரி வந்து சிஸ்டம் கொண்டு வரணும். அப்படியே அப்படியே ஈஸியா அவன்கிட்ட காசை வாங்கணும், அவனுக்கே தெரியாம அவன்கிட்ட காசை வாங்கணும் ஒரு கவர்மெண்ட். அப்படி வாங்குற மாதிரி சிஸ்டம் இருந்தாதான் நிறைய பேர் டாக்ஸ் கட்டுவாங்க. ஸோ அதுதான் ஒரு குட் மாடல்.
ஸோ ஈக்குவாலிட்டி இருக்கணும், சர்டனிட்டி இருக்கணும், கன்வீனியன்ஸா இருக்கணும் கட்டுறவனுக்கு. அடுத்தது இக்கானமி, கேனன் ஆஃப் இக்கானமி இருக்கணும். வாட் இஸ் இக்கானமி? இக்கானமியில் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, 100 ரூபா டாக்ஸ் வசூல் பண்றதுக்கு 110 ரூபா நீ செலவு பண்ணக்கூடாது கவர்மெண்ட். கரெக்டா? 100 ரூபா வர்ற டாக்ஸுக்கு 110 ரூபா செலவு பண்றாங்க அப்படின்னா இது வந்து கரெக்டான மாடலா? கிடையாது. நம்மளுக்கு அப்படின்னா இது வருமானம் இல்ல. இது எதுக்கு இந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு, இந்த டாக்ஸை பேசாம கலெக்ட் பண்ணாமே நம்ம போயிடலாம். கரெக்டா? ஸோ அப்படி திங்க் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறது தான் இது வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கேனன் ஆஃப் இக்கானமி. ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். 4 பாயிண்ட்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. சரி, ஓகே. ஸோ இதுதான் டாக்ஸேஷனோட ரூல்ஸ். எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ்ல இந்த இதை மாற்றி கொடுத்துட்டு எதெல்லாம் வந்து கேனன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, யூ ஷுட் நோ இட். நம்மளுக்கு வந்து கண்டினியூ, நம்மளுக்கு வந்து இதாக தெரியணும். ஓகே, ரைட். அடுத்தது என்ன? டைரக்ட் டாக்ஸஸ். நான் சொன்ன மாதிரி டைரக்ட் டாக்ஸஸ் பார்க்க போகிறோம். டைரக்ட் டாக்ஸ் வந்து ரிசீப்ட்ஸ், ரிசீப்ட்ஸ்குள்ள ரெவன்யூ ரிசீப்ட்ஸ், ரெவன்யூ ரிசீப்ட்ஸ்ல டாக்ஸ், டாக்ஸ்குள்ள டைரக்ட் டாக்ஸஸ். இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, ஸோ டைரக்ட் டாக்ஸஸ் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆன் இன்கம். எதெல்லாம் டைரக்ட் டாக்ஸஸ்குள்ள வருது இதை பார்க்குறோம். இப்போ டைரக்ட் டாக்ஸஸ்ல வந்து எதெல்லாம் டைரக்ட் டாக்ஸ்ல வருது? இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டாக்ஸ். கார்பரேட் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ்னோன்னு கார்பரேஷன் டாக்ஸ் சொல்லிடக்கூடாது. கார்பரேட் டாக்ஸ் என்ன அப்படின்னா, கார்பரேட் கம்பெனிஸ், உங்களுக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ், விப்ரோ, இவங்க கட்டுறாங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் வந்து அவங்களோட லாபத்திலேருந்து கணக்கு காமிச்சு கட்டுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் கார்பரேட் டாக்ஸ். ஸோ அந்த கார்பரேட் டாக்ஸ் கம்பெனிஸ் கட்டுற டாக்ஸ். தென் வெல்த் டாக்ஸ்னு முன்னாடிலாம் இருந்துச்சு, சொத்து டாக்ஸ். அந்த வெல்த் டாக்ஸ், கிஃப்ட் டாக்ஸ்னு இருந்துச்சு, எஸ்டேட் டியூட்டி, எக்ஸ்பெண்டிச்சர் டியூட்டி, இதெல்லாம் பார்ப்போம் என்னன்னு. ஸோ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரக்ட் டாக்ஸஸ். எக்ஸாம்பிள் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்கம், வரக்கூடிய வருமானம். வரக்கூடிய வருமானம் இன்கம்ல இருந்து என்னென்ன டாக்ஸஸ் இருக்கு? கார்பரேஷன் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் தான் கார்பரேஷன் டாக்ஸ் சொல்லியிருக்காங்க. தென் மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ், இதுவும் கம்பெனிக்கு தான். ஓகேவா? மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ கம்பெனிக்கு வர வருமானம் கார்பரேஷன் டாக்ஸ். ஒரு கம்பெனியே வந்து மினிமம் அவங்களுக்கு இவ்வளோ இது கிடைக்குது, காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இவ்வளோ லாபம் எங்களுக்கு கிடைக்குது கட்டுற டாக்ஸ் வந்து மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ். ஸோ அது. தென் இன்கம் டாக்ஸ் ஆன் இன்கம் எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இன்கம் டாக்ஸ் இருக்கு நம்மளுக்கு. இன்கம் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, வரக்கூடிய வருமானம். ஆனால் என்ன, அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு மாத்திரம் இன்கம் டாக்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, விவசாயி மூலமா. அதனாலதான் பெரிய பெரிய இப்போ நம்மளோட பழைய முதலமைச்சர் கூட நான் விவசாயின்னு சொன்னார். இது அது மாதிரி வந்து பல பேர் வந்து விவசாயி, அமிதாப் பச்சன்லாம் கூட விவசாயின்னு சொன்னார். அவர்லாம் எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் லேண்ட் வாங்கி வச்சுக்குவாங்க. இது வந்து நடக்கிறது நம்ம ஊர்ல. இவர் அப்படி பண்றாருன்னு நான் சொல்லலை. நம்ம ஊர்ல வந்து இது மாதிரி பண்றாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வந்து ஒரு லேண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு வர அந்த எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் இருக்குல்ல, சைட்ல வர வருமானங்கள், அது எல்லாத்தையும் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நான் வந்து நெல் போட்டேன், நான் வந்து எள்ளு போட்டேன், எனக்கு வந்துச்சு இதில் வருமானம் அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சிருவாங்க. அதில் டேக்ஸுமே கிடையாது, அதில் இன்கம் டேக்ஸும் அதில் கிடையாமல் போயிடும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் கிடையாது. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்றது இப்போ இருக்கு. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னா என்னன்றதை பார்ப்போம். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு நீ வாங்கும்போது 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கின, 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடை ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு நீ விற்கிற. 5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இது லாங் டேர்ம் ஆயிடுச்சு, லாங் டேர்ம்குள்ள வந்துடும். ஓகே, இப்போ உனக்கு கிடைச்சிருக்க லாபம் எவ்வளோ? 25 லட்சம். 10 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்குற, ஒரு சொத்து வாங்குற, வீடுன்னு இல்லை எனி சொத்து, 35 லட்சத்துக்கு அந்த சொத்தை விற்கிற, உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாபம் 25 லட்சம். அப்போ இந்த லாபம் 25 லட்சத்துல கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரி கட்டு, ஒரு டாக்ஸ் கட்டு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து டாக்ஸ் வசூல் செய்யப்படும். அதுக்கு பேர் தான் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்.
நீ இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்குற, அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீ ஷேரை வச்சுட்டு நீ அதுக்கப்புறம் அதை விற்கிற. ஸோ அதுக்கு பேரும் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ஓகேவா? டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் இது இருந்துச்சு, இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த டேக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க போல இருக்கு. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸஸ் வந்து இப்போ இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இது வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸஸ் வந்து இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சில நேரடி வரிகள் வசூல் செய்யும், டைரக்ட் டாக்ஸஸ் வசூல் செய்யும். அக்ரிகல்ச்சரல் இன்கம் டேக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வசூல் செய்வாங்க, ரொம்ப கம்மி, ரொம்ப சொற்பம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏக்கருக்கு 200 ரூபா வசூல் பண்ணுவாங்க. நீ எவ்வளோ வேணாலும் வசூல் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக உனக்கு நிலம் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டணும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒன்ட்டு வந்து வாங்கிக்குவாங்க. தென் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல்லே சீலிங் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் அதிகபட்சம் ஒரு ஆள்கிட்ட 2500 ரூபா தான் வாங்கணும். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அந்த டாக்டர்ஸ் கட்டுவாங்க, ஆர்கிடெக்ட்ஸ் கட்டுவாங்க, ஓகே, இன்ஜினியரிங் பண்ணுறவங்க கட்டுவாங்க. ஸோ ப்ரொஃபஷன் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டைரக்ட் டேக்ஸஸ். எங்கே இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ஒரு டேக்ஸை கொடுத்து இது என்ன விதமான டேக்ஸ்ன்னு கேட்கலாம். இது டைரக்ட் டேக்ஸா, ஸ்டேட் கவர்மெண்ட் வசூல் செய்தா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூல் செய்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த இது இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணா, நீங்கள் கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ட் டாக்ஸஸ்னாலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ரெண்டு விஷயம் தான் ஸ்டேட் பண்ணுது, அக்ரிகல்ச்சரு, ப்ரொஃபஷனல், 2 தான். அதே மாதிரி ஆன் அசெட்ஸ் ஆர் டிரான்சாக்ஷன் அடுத்த கேட்டகரி. அசெட்ஸ்னா என்ன? சொத்து இல்லை டிரான்சாக்ஷன்ஸ், நீங்கள் பண்ணக்கூடிய சேஞ்சஸ். இப்போ நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபா பிரீத்திக்கு கொடுத்தேன் அப்படின்னா, அந்த 5 லட்ச ரூபா நான் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல ஒரு அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. அதுக்கு பேர் டிரான்சாக்ஷனல் டாக்ஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் இன்னும் வரல இந்தியாவில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்ஸஸ். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், இது என்ன? அதே மாதிரி கமாடிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், இது ரெண்டும் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுமே ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது. ஓகே, ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி நீங்கள் விற்கும் போது எஸ்டிடி கட்டணும். கமாடிட்டி மார்க்கெட்ஸில் நீங்கள் கமாடிட்டி வாங்கி விற்கும் போது சிடிடி கட்டணும். கமாடிட்டி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா பொருட்கள், பெட்ரோலு, அயனு, காப்பரு, நிக்கல், லித்தியம், இது இந்த மாதிரி வந்து இதுங்க பொருட்கள், வீட்டு, இது மாதிரிலாம் கூட வந்து நீங்கள் கமாடிட்டிஸ் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. எப்படி ஷேர் மார்க்கெட்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி கமாடிட்டிஸ் மார்க்கெட்னு இருக்குது. அந்த கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு பொருளை வாங்கி கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கிறங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து சிடிடி கட்டுவாங்க. இதே வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அந்த இதே மாதிரி செய்யும் போது அது வந்து நீங்கள் செக்யூரிட்டிஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கட்டுவாங்க. ஓகேவா? எஸ்டிடி கட்டுவாங்க. ஸோ இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. வேற என்ன இருக்கு? வெல்த் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. வெல்த் டேக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்காரு, அவர் வந்து இறந்துடுறாரு, அவர் பிள்ளைக்கு அந்த சொத்து போகுமா? அவரோட 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பிள்ளைங்களுக்கு சொத்து போகுமா? அப்படி சொத்து போகும்போது ஒரு டேக்ஸ் கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரி கட்டணும். 100 கோடி ரூபா வந்து சொத்து போகுது, இல்லை 10 கோடி ரூபா சொத்து வந்து போகுது அப்படின்னா அதில் வந்து ஒரு 10% கட்டு, 1 கோடி ரூபா கவர்மெண்ட் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருந்துச்சு, இப்போ அது இல்லை. பேங்கிங் கேஷ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்றது சுப்பிரமணிய சாமி அவர்கள் மாதிரி வந்து சில பேர் வந்து இந்த டாக்ஸஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாக்ஸஸ் வந்து என்ன சிம்பிள் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி பேங்க்குக்கு காசு வரும்போது போகும்போதெல்லாம் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. நான் 100 ரூபா டெபாசிட் பண்றேன்னா 10 பைசா எடுத்துருவாங்க. 10,000 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வருதா 1 ரூபா எடுத்துருவாங்க. இது மாதிரி வந்து ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஜிபே பண்றேன்னா 100 ரூபா, அதுல இருந்து 10 பைசா எடுத்துருவாங்க. இது மாதிரி வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் எடுத்துடணும். இந்தியா ஃபுல்லா அப்ப யோசிச்சு பாரு எவ்வளவு காசு வரும். இன்கம் டேக்ஸை ஒழிச்சிருங்க. சுப்பிரமணிய சாமி சொல்றது என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸை ஒழிச்சிருங்க, ஒழிச்சிட்டு இது மாதிரி வாங்கிக்கோங்க டேக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது. ஸோ இன்கம் டேக்ஸை ஒழிச்சிட்டு பேங்கிங் கேஷ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் இன்னும் வந்து வரல, இதெல்லாம் வந்து இந்தியாவில் இல்லாதது. ஓகே, என்னன்றது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோ. ரெண்டாவது என்ன, எஸ்டேட் டியூட்டினா சேம்
பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கெல்லாம் எஸ்டேட் இருக்கும், பெரிய பெரிய சொத்துக்கள் இருக்கும், 1000 ஏக்கர் அந்த மாதிரி. அப்ப அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு டாக்ஸ் கலெக்ட் பண்றது, அதுக்கு பெரிய எஸ்டேட் டாக்ஸ். ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோனா, இதெல்லாம் வந்து இப்ப இல்ல, எஸ்டேட் டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்ப கிடையாது. அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கக்கூடிய சில டாக்ஸஸ், இது மாதிரி சொத்துக்கள்ல இருந்து வாங்கக்கூடிய டாக்ஸஸ், இது மாதிரி என்னென்ன டாக்ஸ் இருக்கு? லேண்ட் ரெவென்யூ, லேண்ட் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுவாங்க, அது லேண்ட் ரெவென்யூ. ஸோ ஒவ்வொரு லேண்டுக்கும் நீங்க டாக்ஸ் கட்டுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. லேண்ட் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது மறந்துடாதுங்க, உங்களுக்கு ஷெட்யூல்ல ஸ்டேட் சப்ஜெக்ட் அது. ஸோ லேண்ட் ரெவென்யூ நீங்க கட்டுவோம். ஒரு லேண்ட் 2 ஏக்கர் வச்சிருந்தீங்க, ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு காசு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்க கட்டுறது. அக்ரிகல்ச்சர் இன்கம்ன்றது நீங்க அக்ரிகல்ச்சர் செய்யறதா இருந்தா கட்டுறது, சும்மா வெத்து லேண்ட் வச்சிருந்தாலும் கட்டணும், அது லேண்ட் ரெவென்யூ. ஊருக்குள்ள ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க, அதுக்கும் கட்டணும், அது லேண்ட் டாக்ஸ். ஊருக்குள்ள 2 பிளாட் வச்சிருக்கீங்க, 2 பிளாட் வச்சிருக்குங்க, அதுக்கு கட்டுறங்களா, அது எல்லாமே லேண்ட் ரெவென்யூ. ஓகே. தென் ஸ்டாம்ப் டியூட்டி, ஒரு சொத்து வாங்கி விற்கும் போது அந்த பத்திரப்பதிவு அலுவலகம், அதுல போய் நீங்க வந்து கட்டுவாங்கல்ல, ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சொத்து வாங்கி விற்கிறாங்கன்னா பத்திரம் வாங்கணும், அப்புறம் பத்திரப்பதிவுல காசு கட்டணும், இது இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் டியூட்டி. இதுவும் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட தான், இதுவும் ஸ்டேட் கவர்மெண்டோடது. தென் ப்ராப்பர்ட்டி இன் அர்பன் டேக்ஸ், இங்க திருச்சி மாதிரி ஊருங்கள் எல்லாம் உங்களுக்கு வீடு இருந்துச்சுன்னா நீங்க முனிசிபாலிட்டிக்கு காசு கட்டணும், வருஷம் வருஷம் வரி கட்டணும். தண்ணி வரி கட்டுவாங்க, இந்த வரி சாக்கடை வரி கட்டுவாங்க, அது மாதிரி வந்து வீட்டு வரி கட்டுவாங்க. இந்த மாதிரி வரிகள் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போடக்கூடிய டாக்ஸஸ். சரி, இது என்னாச்சு? இல்லை, இது அவங்க அது பேர்னா பஞ்சர். சரியா? இது வேற என்னென்ன டாக்ஸஸ் இருக்கு அப்படின்னா, ஹோட்டல் ரிசிப்ட் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு, கிஃப்ட் டாக்ஸ்னு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் வந்து இப்போ இல்லை, அதனால பெருசா வந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ரோட் டாக்ஸ், தலைவர் விஜய் மாட்டிக்கிட்டாரு பார்த்தீங்களா, இப்ப கார் வாங்கிட்டு டாக்ஸ் கட்டலன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து அது மாதிரி வந்து ஒரு வண்டி வாங்கினா டாக்ஸ் கட்டுறாங்கல்ல, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ரோட் டாக்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து டைரக்ட் டாக்ஸஸ். இது இல்லாம வந்து நீங்க செலவு பண்றதுல இருந்து சில டாக்ஸஸ் சில பேர் வாங்குவாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டாக்ஸ். இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து இந்த டாக்ஸஸ் எல்லாம் கிடையாது, பெருசாக ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டாக்ஸஸ்னா சிம்பிள், வேணும் எம்ப்ளாயருக்கு அப்பார்ட் ஃப்ரம் சேலரி. ஒருத்தருக்கு ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறங்க, சேலரி மாத்திரம் உங்களுக்கு கிடையாது, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கிளப்ல மெம்பர் ஆயிடலாம், இந்த 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 ஜிம் ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஃப்ரீயே அப்படின்னா, அந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பிடிச்சிக்குவாங்க, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா இப்போ நீ வந்து ஜிம்முக்கு போனேன்னு வச்சுக்கோ, நீ ஜிம்முக்கு காசு கட்டுவ, அதுல இருந்து ஜிஎஸ்டி கட்டுவ, கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் வரும். நீ வேலை செய்யற கம்பெனியே வந்து உனக்கு சம்பளம் கொடுக்காம அந்த இந்த கம்பெனி நீ வேலை செஞ்சா ஜிம் எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தா, அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் போதில்ல, நீ வெளியில ஜிம்மு ஜாயின் பண்ண மாட்டல, பண்ணாம நீ என்ன பண்ணுவ, நீ வந்து கம்பெனியோட யூஸ் பண்ணிப்ப, இப்போ கவர்மெண்ட்டுக்கு வருமானம் போகுது. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு அப்படி ஏதாவது கம்பெனி பண்ணிட்டு இருந்தா கம்பெனிகிட்ட இருந்து காசு வாங்கிடும், கொடு அப்படின்னு சொல்லி டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கு, நாட் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இப்போ இல்லை, இது வந்து ஆக்சுவலி இப்போ இல்லை உங்களுக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் இப்போ இதுல எது இன்னொரு இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னா, 2020 பட்ஜெட் படி கார்பரேஷன் டாக்ஸ் தான் இன்கம் டாக்ஸை விட அதிகமா வசூலாச்சு. அதாவது அதிகமா வசூல் ஆகிற டாக்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, கம்பெனிகள்ட்ட இருந்து வசூல் செய்யக்கூடிய டாக்ஸஸ் அதுதான் அதிகம். அடுத்தது மக்கள் கிட்ட இருந்து வசூல் செய்யக்கூடியது, அதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் டாக்ஸஸ், அதாவது வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல வரக்கூடிய டாக்ஸஸ். அதே வந்து 2021 பட்ஜெட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கம்பெனிஸ் கட்டக்கூடிய டாக்ஸஸ் 2வது இடத்துக்கு போயிருச்சு, மக்கள் கட்டக்கூடிய டாக்ஸஸ் முதல் இடத்துக்கு வந்துருச்சு, அப்புறம் டிரான்சாக்ஷன் டாக்ஸஸ். இது ஏன் நடந்துச்சுன்றது பார்ப்போம். ஏன் நடந்துச்சு அப்படின்னா, 2020 பட்ஜெட்ல கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கம்பெனிகள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த டாக்ஸஸோட ரேட்டை குறைச்சிருக்கும். மக்களுக்கு வந்து ரேட்டை குறைக்கல, ஆனா கம்பெனிகளுக்கு வசூல் பண்ணக்கூடிய இன்கம் டாக்ஸை கம்பெனி பண்ணாங்க நம்ம கவர்மெண்ட். அப்படி பண்ணதுனால உங்களுக்கு வந்து இந்த இது வந்து மாறுச்சு, இது வந்து மாறிடுச்சு. ரைட்? ஓகே, சரி சார்.
இப்ப நேரடி வருமானம், நேரடி வரிகள், இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, மெரிட் என்ன, டிமெரிட் என்ன? ஓகே, வாட் ஆர் தி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்? சிம்பிள். ஃபர்ஸ்ட் மெரிட் என்ன, வாட் இஸ் தி அட்வான்டேஜ் என்ன? ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ப்ரோக்ரெசிவான டாக்ஸ் தான் வந்து டைரக்ட் டாக்ஸஸ். கேனன் ஆஃப் டாக்ஸேஷன்லேயே வந்து ஃபர்ஸ்ட் கேனன்னா ஈக்குவாலிட்டி. இப்போ ஈக்குவாலிட்டி எதுக்குல இருக்கு? ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ்ல தான் ஈக்குவாலிட்டி வருது. அப்ப அந்த இது வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ். அப்ப இது குட். உங்களுக்கு ஈக்குவாலிட்டி வந்து அதிகப்படுத்துது, இல்லைன்னா என்ன சொல்லலாம், இன்இக்வாலிட்டியை கம்மிப்படுத்துது, இன்கம் இன்இக்வாலிட்டியை கம்மி பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இன்கம் இன்இக்வாலிட்டி. அப்போ பணக்காரன் பணக்காரனாவே இருக்கிறது, ஏழை ஏழையாவே இருப்பது, இதை மாட்டுது. இதை வந்து சேஞ்ச் பண்ணுது, இதை மாத்துது. பணக்காரன் வந்து கொஞ்சம் காசை வாங்கி ஏழைகளுக்கு செலவு பண்ண வைக்குது. ஸோ திஸ் இஸ் குட். அது நல்ல விஷயம் டைரக்ட் டாக்ஸஸ்ல. ரெண்டாவது என்ன நல்ல விஷயம்? ப்ரொமோட்ஸ் சிவிக் கான்சியஸ்னஸ். வரி கட்டினாதான் அதோட வழி அவனுக்கு தெரியும். நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கான்சியஸா இருப்பான், பஸ்ஸை போட்டு உடைக்க மாட்டான். அந்த பஸ் அவனோட வரி பணத்துல வந்தது. ரோடு வந்து இப்படி மோசமா இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் மேல கோவப்படுவான். என்னோட வரி பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு ரோடு கூட ஒழுங்கா போட்டு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கோவப்படுவான். இப்போ கரெக்டான பொலிட்டிக்கல் முடிவு எடுப்பான். ஸோ இது மாதிரி அந்த சிவிக் கான்சியஸ்னஸ்னா அதுதான். சிவிக் கான்சியஸ்னஸ்னா அவன் சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்து மேலே ஒரு அக்கறை உருவாகும், ஒரு 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 கான்சியஸ்னஸ் உருவாகும். சரிங்களா? ஸோ அது வந்து அந்த டேக்ஸோட வழி தெரியும் அவனுக்கு. அப்போ நம்மளோட காசு இப்படி கொடுத்தும் நம்மளுக்கு இப்படி ஃபெசிலிட்டி பண்ணி தரலையேன்னு தெரியும். இல்லை கவர்மெண்ட்டோட இதெல்லாம் வந்து சொத்து எல்லாத்தையும் வந்து மதிப்பான். அது வந்து உங்களுக்கு வந்து இது அட்வான்டேஜ். ரெண்டாவது என்ன, நம்ம டாக்ஸ் பார்ப்போம், டைரக்ட் டாக்ஸஸ். அது பார்க்கும்போது நீ என்ன பார்ப்ப அப்படின்னா, சில சேவிங் ஸ்கீம் எல்லாம் நீ ஜாயின் பண்ண, இந்த இந்த மியூச்சுவல் இந்த இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டிருந்தங்க, இல்லை இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தங்க, இல்லை நேஷனல் பென்ஷன் சர்டிஃபிகேட்ல போட்டிருந்தங்க, பிஎஃப் ஃபண்ட்ல போட்டிருந்தங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ டாக்ஸ் வந்து கம்மி பண்றோம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கறதுனால என்ன ஆச்சுன்னா, மக்கள் வந்து பணத்தை சேர்ப்பார்கள். பணம் வந்து அவங்க கையில வந்து சேவ் பண்ணுவாங்க. மக்கள் சேவ் பண்றது நல்லது. அதுவும் வந்து பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போற மாதிரி சேவ் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குற ஒரு ஃபண்டு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு நீங்க கடன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து பிஎஃப்ஓ இல்லை வந்து நீங்க நேஷனல் பென்ஷன் சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க போட்டாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரி போட மாட்டாங்க, டாக்ஸ் போட மாட்டாங்க, ஏதாவது வந்து கம்மி பண்ணுவாங்க, எக்ஸம்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிகளுக்கு லாபம். இப்போ கம்பெனிகள்லாம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா வேலை வாய்ப்பு இம்ப்ரூவ் ஆகும், இந்தியா வந்து இன்னும் எக்கனாமிக்கலி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். தென் எலாஸ்டிசிட்டி வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் டைரக்ட் டாக்ஸஸ்ல. என்ன சார் எலாஸ்டிசிட்டினா என்ன? எலாஸ்டிசிட்டினா ஒரு எலாஸ்டிக், இதை வந்து இழுத்தா எப்படி இழுக்கும் அது மாதிரி மக்களோட வருமானம் இன்க்ரீஸ் ஆக கவர்மெண்ட்டுக்கும் வரி வசூல் இன்க்ரீஸ் ஆகும். டைரக்ட் டாக்ஸஸ் கரெக்ட் தானே? மக்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன ஆயிரும், மக்களுக்கு அதிகமாக சம்பாதிக்கும். இப்போ இன்னைக்கு நான் வந்து 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன். நாளைக்கு நானே வந்து வேற கம்பெனி மாறுறேன், 10 லட்சம் எனக்கு சம்பளம் தராங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நல்லா டாக்ஸ் கட்டுவேன். ஓகேவா? அதிகமாக டாக்ஸ் கட்டுவேன். அப்போ நானும் இம்ப்ரூவ் ஆக கண்ட்ரியும் நான் இம்ப்ரூவ் பண்றேன் இந்த இடத்துல. இது வந்து டாக்ஸ் எலாஸ்டிசிட்டி. சர்டனிட்டி, ஆப்வியஸ்லி சர்டனிட்டி போட்டு குழப்பம்லாம் கிடையாது டைரக்ட் டாக்ஸஸ்ல. நான் கட்டுற காசு கவர்மெண்ட்டுக்கு போய் சேருதான்னு எனக்கு வந்து டவுட் கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி கட்டுறேன், எல்லாம் ஜிஎஸ்டின்னு வாங்குறாங்க. அவன் ஜிஎஸ்டி கட்டுறானா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? என் காசை வாங்கிட்டு அவன் வச்சுக்கிட்டானா அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க கவர்மெண்ட். பட் அது சர்டனா அவனுக்கு போய் சேருதா கவர்மெண்ட்டுக்கான்னு தெரியாது. பட் டைரக்ட் டாக்ஸ் அப்படி கிடையாது, நானே கட்டுறேன். அப்போ எனக்கு தெரியும் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றேன், நாட்டுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு. தென் கேன் ரெடியூஸ் volatility in international currency rates by imposing Tobin tax. Tobin taxனா என்னன்றது பார்ப்போம். அது பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஓகேவா? இப்போ அது பார்க்கலாம். டிமெரிட் என்ன? டிமெரிட்னா என்ன? இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன? டைரக்ட் டாக்ஸஸோட பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன?
ஃபர்ஸ்ட் என்ன, எக்ஸ்டர்னாலிட்டி இதுல கணக்கு செய்யப்படல. எக்ஸ்டர்னாலிட்டி இஸ் நாட் கன்சிடர்ட். அப்படின்னா என்ன, சிம்பிள், இதுல போட்டிருக்க படமே அதுதான். சிகரெட் தயாரிக்கிற ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கும் 25% தான் டாக்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஒரு இது தயாரிக்கிறாங்க, பேஸ் மேக்கர் தயாரிக்கிறாங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க உயிர் வாழ வைக்கிறாங்க. இல்லை ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நோயிலேருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு மருந்து உருவாக்குறாங்க. அந்த கம்பெனிக்கும் அதே 25% தான். ஒரு நடிகர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, ஒன்றும் இல்லை, நடிக்கிறாரு, அவ்வளோதான். அவருக்கும் அதே 30% தான் வரி. ஒரு வாத்தியார் இருக்காரு, அவரு பல பேர்களை உருவாக்குறாரு, அவர் பல பேர் அவர் சொல்லி கொடுத்து அவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க பெரிய பெரிய இன்ஜினியர் சயின்டிஸ்ட் எல்லாம் ஆகுறாங்க. அப்போ இந்தியாவுக்கு நல்லது நடக்குது. ஆனா அவரும் அதே வரி தான் கட்டுறாரு, ஒரு நடிகரும் அதே வரி தான் கட்டுறாரு. இதுக்கு பேர் என்ன, எக்ஸ்டர்னாலிட்டிஸ். ஸோ அவங்களோட அந்த இது வந்து நன்மை கொடுக்கக்கூடியதா தீமை கொடுக்கக்கூடியதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கறது கிடையாது. இந்த இடத்துல மணியை மட்டும் பார்த்து வாங்குறோம், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கறது கிடையாது. ஸோ அது வந்து எக்ஸ்டர்னாலிட்டிஸ் வந்து டைரக்ட் டாக்ஸஸ்ல பார்க்கறது கிடையாது. ஹார்ட்ஷிப் கணக்கெடுக்கிறது கிடையாது. ஹார்ட்ஷிப்னா என்ன, வேர்வை உழைப்பு. ஒருத்தர் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாரு, கார்பெண்டர் வேலை பார்க்குறாரு, அவர் வந்து உடல் உழைப்பு இருக்கு, கொத்தனாரா இருக்காரு, அவருக்கும் அதே டாக்ஸ் தான். ஆனா வந்து வருமானம் இருக்கு, அந்த வருமானம் டிஃபரன்ஸ் இருக்கு, அதுல ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ் தான், குழப்பிக்க கூடாது. ஒரு இவர் வந்து அது பேர் என்ன, அவருக்கும் 5% டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. அவர் வந்து எப்படியோ வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோ ஒரு கொத்தனார். அவரு 5 வருஷம், அப்ப அவருக்கு 5% டாக்ஸ் போடுறாங்க. இதே வந்து நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், எனக்கு வந்து அங்கங்க வீடு ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன், எனக்கு ஒரு 6 லட்ச ரூபா வந்து வெறும் வாடகையிலே வருது எனக்கு வருஷம், எனக்கும் அதே டாக்ஸ் தான். நான் உடம்பு உழைப்பே போடாமையும் எனக்கு அதே டாக்ஸ், ஒருத்தர் உடம்பு உழைப்பு போட்டாலும் அவருக்கு அதே டாக்ஸ். எக்ஸ்டர்னாலிட்டிஸ் மாதிரியே தான் இதுவும். ஸோ இது வந்து இதுல கணக்கு இது கிடையாது. தென் அதிகமா நீங்க வந்து டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்ட் டாக்ஸஸ் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னா மக்கள் வந்து லேசி ஆயிடுவாங்க. எவ்வளவு அதிகமா டாக்ஸ் நீங்க வசூல் பண்ணாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, எதுக்கு இது டாக்ஸை கட்டிக்கிட்டு, நம்ம வந்து எதுக்கு முதல்ல வேலை செஞ்சுக்கிட்டு, நம்ம வேலை செஞ்சாதானே வந்து இந்த நம்ம செய்யற வேலை எவ்வளவு சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட் பிடிங்க போகுது காசை, அப்புறம் நம்ம எதுக்கு வந்து இது பண்ணணும், டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து இது முக்கியமான இன்னொரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நேரோ பேஸ். இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதிகபட்சம் 20% தான். இந்தியாவில் எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் இன்கம் டேக்ஸ் கட்டுற ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. இதை நிறைய டாக்ஸ் எவேஷன் நடக்குது, மானிட்டர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் செக் பண்ண முடியாது அவங்க டாக்ஸ் கட்டியிருக்காங்களா இல்லையான்னு. ஸோ மானிட்டர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டு. டாக்ஸ் எவேஷன் நிறைய நடக்கும். லிட்டிகேஷன் நான் சொன்ன மாதிரி இப்போ இவர் பண்ணார் பார்த்தீங்களா, விஜய் வந்து கார் கேஸ் போட்டு 6-7 வருஷமா கேஸ் நடக்குது. ஸோ அது மாதிரி வந்து லிட்டிகேஷன் கேஸை போட்டு நிப்பாட்டிடுறது, இல்லை வரி கட்டாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு லூப் ஹோல்ஸ் தேடி எடுக்கிறது. ஸோ இது எல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சிக்கலா உருவாக்குது. ஓகே, டைரக்ட் டாக்ஸஸ்ல. இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல அது கிடையாது. ஏன், அந்த பொருள் வாங்கணும்னாலே நீங்க அந்த ஜிஎஸ்டி கட்டி தான் தீரணும், கரெக்ட் தானே? ஒரு பொருள் நீ வாங்க போற, ஒரு பிஸ்கெட் வாங்க போற, அந்த பிஸ்கெட்டுக்கு வந்து நீ ஜிஎஸ்டி கட்டினாதான் அந்த பிஸ்கெட்டே உன் கையில கிடைக்கும், கரெக்டா? ஸோ அதுதான். இது வரைக்கும் புரிஞ்சாப்பா? சரி, ஓகே. அடுத்தது, யூனியன் கவர்மெண்ட் வசூல் செய்யக்கூடிய டாக்ஸஸ்ல முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, செஸ்ன்னு ஒன்று இருக்கு, சர்சார்ஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். செஸ், சர்சார்ஜ், இது ரெண்டும் வந்து என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ வாட் இஸ் இட்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன, யூனியன் கவர்மெண்ட் டாக்ஸ்னா உங்களோட ப்ராஃபிட்ல இருந்து இந்த டாக்ஸ் வந்து உங்களுக்கு வசூல் செய்யப்படுது. உங்களோட
ப்ராஃபிட்ல இருந்து இந்த டாக்ஸ் வந்து வசூல் செய்யப்படுது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூனியன் கவர்மெண்டோட டாக்ஸ். ஓகே, ரெண்டாவது, இப்ப இதுல இந்த போட்டோல எதை குறிக்குது அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் குறிக்குது. யோகி வந்து உங்களுக்கு வந்து யோகி ஆதித்யநாத் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த காசு போகுமா, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த காசை எடுத்துக்குவாங்களா அப்படிங்கறது குறிக்குது. இவர் வந்து எதை குறிக்கிறார் அப்படின்னா வந்து பினான்ஸ் கமிஷன். பினான்ஸ் கமிஷன் பினான்ஸ் கமிஷனோட வேலை என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட பங்குல இருந்து ரிசோர்ஸ்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மொத்தமா வசூல் ஆகிற டாக்ஸ்ல இருந்து எவ்வளோ டாக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இருக்கிறது தான் வந்து பினான்ஸ் கமிஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சொல்றாங்க. சரி, அப்ப இதுல என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்ல வராங்க, இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல வசூல் ஆகுதுல, இன்கம் டாக்ஸ்ல ஆகக்கூடிய வசூல், அந்த இன்கம் டாக்ஸ்ல ஆகக்கூடிய வசூல் வர்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுல உரிமை இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுல உரிமை இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதை கொடுக்கணும். ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளோ வசூல் ஆகுதோ அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை. பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும், அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டேட் வந்து கொடுப்பாங்க, ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும். இந்த காசு எங்க போய் சேரும்? கலெக்ட் ஆகிற இன்கம் டேக்ஸ்லாம் எங்க போய் சேருது? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் போய் சேருது. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் போய் சேருது. சரி சார், அடுத்த வார்த்தை என்ன? சர்சார்ஜ். சர்சார்ஜ் அப்படிங்கிறது வரி மேல போடக்கூடிய ஒரு சார்ஜ். ஓகேவா, வரி மேல போடக்கூடிய ஒரு சார்ஜ். எக்ஸாம்பிள் நீ வந்து நம்ம பார்ப்போம், எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம், நல்லா புரியும். ஸோ இந்த டாக்ஸ்ல ஒரு பர்சன்டேஜ், எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 50,000 ரூபாய் நீங்க வரி கட்ட போறீங்க இந்த வருஷம். இந்த 50,000த்துல 10% 5,000. அப்ப இதுதான் சர்சார்ஜ். இந்த எவ்வளவு நீங்க வரி கட்ட போறீங்களோ அந்த வரியில ஒரு பர்சன்டேஜ் வாங்குவாங்க. இதுக்கு பேர் தான் சர்சார்ஜ். சரிங்களா, இந்த சர்சார்ஜ் இது வந்து இட் இஸ் அன் டாக்ஸ் ஆன் டாக்ஸ். நீங்க கட்டுற வரி இப்ப 5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. 5 லட்ச ரூபா வரி, நீங்க உங்க வருமானம் 5 லட்ச ரூபான்றது வந்து இன்கம். கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு? 10% கட்ட சொல்லிடுச்சு. அப்ப நீங்க 50,000 கட்ட போறாங்க, இது டாக்ஸ். இந்த டாக்ஸ்ல 10% சர்சார்ஜ் சொல்றாங்க. அப்ப 5,000 ரூபாய் டாக்ஸ் ஆன் டாக்ஸ். இதுல 10% கிடையாது. இதுல 10% நீங்க டாக்ஸ் கட்டிடுங்க, யூனியன் டாக்ஸ் கட்டிடுங்க. யூனியன் டாக்ஸ்ல பர்சன்டேஜ் கட்டுறது தான் சர்சார்ஜ். ஓகே, சர்சார்ஜ். சோ இது டாக்ஸ் ஆன் டாக்ஸ். இதுவும் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகும். வெரி இம்பார்ட்டன்ட். சர்சார்ஜ் எதுக்கு போகும் அப்படின்னு கேட்கலாம். சர்சார்ஜ் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகும். ஆனால் டிஃபரன்ஸ் என்ன? அப்ப யூனியன் கவர்மெண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் போகும். சர்சார்ஜ் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் போகுது. ஆனா சர்சார்ஜை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லி பினான்ஸ் கமிஷன் சொல்ல மாட்டாங்க. பினான்ஸ் கமிஷன் சொல்ல மாட்டாங்க. சர்சார்ஜ்ல வரக்கூடிய வருமானத்தை பினான்ஸ் கமிஷன் எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லாது. சர்சார்ஜ்ல வர்றது எப்படி வரணும்னு சொல்லாது. ரெண்டாவது, அடுத்தது செஸ்ன்னு பார்ப்போம். செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இந்த செஸ் போடுறாங்கன்றது சொல்லியே தீரணும். இது கட்டாயம். அதுக்கு மட்டும்தான் நீ செலவு பண்ணணும். இதுவும் கட்டாயம். இது செஸ். நீ ஸ்வச் பாரத் செஸ் போட்டனா ஸ்வச் பாரத் செஸ்ஸுக்கு அப்ப எதுக்கு செலவு பண்ண? ஸ்வச் பாரத்துக்கு செலவு பண்ண போற சொல்லிட்டேன். ஸ்வச் பாரத்துக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் செலவு பண்ணணும், வேற எதுக்கும் இந்த அமௌண்ட் எடுக்கக்கூடாது. இது வந்து செஸ். அப்ப எதுக்கு செலவு பண்ணு சொல்லிடுவேன். சர்சார்ஜ்ல அப்படி நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு சர்சார்ஜ்ல மாத்திரம் அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. சோசியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ்னு ஒன்று வாங்குறாங்க. இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணும்போது அந்த இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட்டுக்கு சோசியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ், சோசியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ்னு சொல்லி ஒன்று வாங்குறாங்க. இந்த சர்சார்ஜுக்கு மாத்திரம் அது எதுக்கு செலவு பண்ண போறோம்னு சொல்லிடுவாங்க. மற்ற எல்லா சர்சார்ஜுக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்சார்ஜை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு அது ஸ்டேட் கவர்மெண்ட் பிரிச்சு தரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு எதுக்கு செலவு பண்ண போறோம்ன்றது வந்து சொல்லணும்னு அவசியமும் இல்லை. சில டைம் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் போய் எப்படி சேரணும்னு சொல்லி ஃபினான்ஸ் கமிஷன் கணக்கில் எடுத்துக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த காசு சர்சார்ஜ். இப்ப செஸ் சொன்னா, செஸ் என்னன்னு சொன்னேன், செஸ் வந்து அதே தான் 50,000 டாக்ஸ். 50,000 வந்து நீங்க வந்து டாக்ஸ் கட்ட போறீங்க. ஓகே, 50,000க்கு 10% வந்து சர்சார்ஜ் சொல்லிட்டேன், அப்ப 5,000. செஸ்ஸும் வந்து 5% சொல்லிட்டேன், அப்ப 2,500 ரூபா. இப்போ மொத்தம் நீங்க கட்டுற வருமானம் எவ்வளவு இருக்கும், டாக்ஸ் எவ்வளவு இருக்கும்? 50,000 பிளஸ் 5,000 பிளஸ் 2,500 ரூபா. ஸோ இதுதான் வந்து நீங்க கட்டுவாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்க கட்ட போறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது. ஸோ செஸ்ஸும் எதுல கால்குலேட் பண்ணுவாங்க? டாக்ஸ் ஆன் டாக்ஸ். டாக்ஸ் ஆன் டாக்ஸ்ல கட்டுறது தான் இது. ஓகேவா? ஆனா இது வந்து எவ்வளவு எதுல கனெக்ட் பண்றாங்க? ஓகே, இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். இதுல எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் இஸ் கம்ப்யூட்டட் ஆன் டாக்ஸ் பிளஸ் சர்சார்ஜ். அப்ப 50,000. ஓகே, திருப்பி நான் சொல்றேன், 5 லட்சத்துக்கு 10% கட்ட சொல்றாங்க. 50,000 நீங்க கட்டிட்டங்க. இதுக்கு 10% வந்து சர்சார்ஜ். அப்ப 5,000 கனெக்ட் பண்ணிட்டங்க. அப்ப மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ? 55,000. செஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த 55,000க்கு செஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? செஸ் வந்து ஒரு 10% வச்சுக்கோம். அப்படின்னா 5,500 ரூபா வந்து செஸ். ஓகேவா? இப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து செஸ். ஓகே, சோ இந்த டிஃபரன்ஸ் தெரியணும். சர்சார்ஜ் வந்து டாக்ஸ்ல கனெக்ட் செய்யப்படுது, செஸ் வந்து டாக்ஸ் பிளஸ் சர்சார்ஜ்ல கனெக்ட் செய்யப்படுது. சோ இதுல இருக்கக்கூடிய அந்த செஸ்ஸுக்கு வந்து காரணம் முன்னாடியே சொல்லிடுவாங்க. கிருஷி கல்யாண் அப்படின்னா என்ன? கிருஷினா என்ன? அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் நன்மைக்காக ஒரு செஸ், ஸ்வச் பாரத்துக்காக ஒரு செஸ், ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செஸ், ஹெல்த் எஜுகேஷனுக்காக செஸ், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்ஸ்க்காக செஸ். இது மாதிரி வந்து எந்த காரணத்துக்காக செஸ் வாங்குறோன்றது சொல்லிடுவாங்க. ரெண்டாவது, இது பப்ளிக் அக்கௌண்ட்க்கு தான் போகுது. இது வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கிடையாது, பப்ளிக் அக்கௌண்ட்டுக்கு தான் இது போகுது. செஸ் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டுக்கு தான், பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் போகுது. ஓகேவா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த செஸ்ஸை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லாது. ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்முலா சொல்லாது, செஸ்ஸை எப்படி பிரிச்சு கொடுக்கணும்ன்றது சொல்லாது. இது அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்டோட உரிமை. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்டோட உரிமை. ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் மாத்திரம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஒரு ஃபார்முலா சொல்லும், அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் படி பிரிச்சு கொடுப்பாங்க. ஓகேவா? ஜிஎஸ்டி கவுன்சில் படி பிரிச்சு கொடுப்பாங்க. இது புரிஞ்சா? செஸ் புரிஞ்சா? செஸ்ல கொஞ்சம் குழப்பம் ஸ்டார்டிங்ல, பட் புரிஞ்சா? எது மேல 4%? 5 லட்சம், அதாவது யூனியன் டாக்ஸ் மேல வந்து, யூனியன் டாக்ஸ் மேல எதை போடுவாங்க? சர்சார்ஜ் போடுவாங்கல்ல. அப்புறம் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஒன்னா சேர்த்துருவாங்க, சேர்த்து அது மேல செஸ் போடுவாங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்ப டைரக்ட் டாக்ஸஸ்ல இருக்கக்கூடிய டைப்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது கார்பரேஷன் டாக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கார்பரேஷன் டாக்ஸ் முனிசிபல் கார்பரேஷன் கிடையாது. கார்பரேஷன்னா கார்பரேட் டாக்ஸ். ரிலையன்ஸ், டாடா, ஏர்டெல் இவங்கள்ட்ட எல்லாம் வாங்கக்கூடிய டாக்ஸ் கார்பரேட் இன்கம் டாக்ஸ் கூட சொல்லலாம் இது. சரிங்களா? ஸோ இது வந்து எதை பிடிப்பாங்க? இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் வசூல் செய்யறாங்க. இப்ப இருக்கக்கூடிய ரேட், ஸ்லாப் ரேட் எல்லாம் கேட்க மாட்டாங்க, என்னைக்குமே கேட்க மாட்டாங்க. நீ வந்து அதுல நடந்துக்கிற ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா நீ அதை சொல்லலாம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ 400 கோடி வரைக்கும் உங்களுக்கு வருமானம் இருந்தா 25% டாக்ஸ். 400 கோடிக்கு மேல உங்களுக்கு வருமானம் இருந்தா 30% டாக்ஸ். வெளிநாட்டு கம்பெனி, அமேசான், ஐபிஎம், ஆப்பிள் இது மாதிரி வந்து வெளிநாட்டு கம்பெனியா இருந்தா நீங்க இந்தியாவில் சம்பாதிக்கக்கூடிய வருமான ப்ராஃபிட்ல இருந்து 40% டாக்ஸ். இந்தியாவில் வரக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து 40% டாக்ஸ். ஓகேவா? ஸோ 25% டாக்ஸ் இதுக்கு 400 கோர்ஸ்க்கு கீழே, 400 கோர்ஸ்க்கு மேலனா 30%. அடுத்தது 40% வந்து கம்பெனிஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் இந்தியா, இந்தியாவில் வந்து வரக்கூடிய அந்த
இதுல இருந்து உங்களுக்கு வரக்கூடியது. ஓகே, தென் இவங்க மேல கார்பரேஷன் டாக்ஸ் மேல சர்சார்ஜ் அடிஷ்னலா போடுவாங்க. நம்மளுக்கே தெரியும், இன் டாக்ஸ் மேல சர்சார்ஜ் போடுவாங்க, அப்புறம் செஸ் போடுவாங்க. ஓகேவா? 4% வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் போடுறாங்க. கார்பரேஷனுக்கு கம்பெனிஸ்க்கு மேல 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று போடுறாங்க. இது ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும் இது யூஸ் ஆகுது. ஹெல்த்துக்கும் இதுக்கும் மட்டும் இது வந்து யூஸ் செய்யப்படுது. ஓகே, ஸோ கார்பரேஷன் டாக்ஸ் வந்து 2019ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை குறைச்சாங்க. உங்களுக்கு இந்தியன் கம்பெனிஸ்க்கு 25லேருந்து 30% இருந்த டாக்ஸை 22% மாத்திட்டாங்க. எவ்வளோ சார்? 22% உங்களுக்கு மாத்திட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து 10% சர்சார்ஜ் போட்டாங்க, 4% செஸ் போட்டாங்க உங்களுக்கு. ஸோ மொத்தம் வந்து 25.17% தான் மொத்த வருமானம், மொத்த டாக்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு வருது. மொத்த டாக்ஸ் மாதிரி வருது. சொல்றா? சரி சரி, மாற்ற சொல்லு. பண்ண சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல சொல்றது. ஸோ இது மாதிரி இப்போ மாத்திருக்காங்க, கவர்மெண்ட் வந்து இப்போ மாத்திருக்காங்க. இதுல வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றது அப்படின்னா, நியூ இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் புது கம்பெனியாக இருந்தா 3 வருஷத்துக்கு நீங்க 15% டாக்ஸ் கட்டினா போதும். இது எதுக்கு பண்றோம்? இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் எதுக்கு பண்றோம்? உங்களுக்கு டாக்ஸ் வந்து அவங்க வந்து கம்பெனி ஆரம்பிப்பாங்க, வெளிநாட்டு ஆளுங்கெல்லாம் வந்து இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான், அதுக்காக தான் உங்களுக்கு இது பண்றாங்க. ஓகேவா? ஃபாரின் கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து 40% நம்ம சொல்லிட்டோம். ஓகே, ஃபாரின் கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு 40% வந்து நீங்க டாக்ஸ் கட்டுவாங்க. ஜீரோ ப்ராஃபிட் கம்பெனிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எப்படி அப்படின்னா, நான் கம்பெனி வச்சு நடத்துறேன், ஆனா எனக்கு லாபமே கிடைக்கலன்னு நீ கணக்கு காமிக்கிற. ஓகேவா? ப்ராஃபிட்ல தானே நீ டாக்ஸ் கட்ட போற. ப்ராஃபிட்ல தான் நீ டாக்ஸ் கட்டுவ. இப்ப நான் கம்பெனி வச்சு நடத்துறேன், ஆனா எனக்கு ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்னு நீ சொல்ற. அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஓகே உனக்கு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று கட்டிது. மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் நீ 22% கட்ட வேணாம், நீ 15% கட்டு போதும். அப்ப 20 to 15% நீ வந்து கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குழப்ப வேணாம். அந்த ப்ராஃபிட் அது வந்து எதுல இருந்து கட்டுவாங்க, எதை பேஸ் பண்ணி கட்டுவாங்க அப்படின்னா வந்து அவங்களோட அந்த இன்கம் பேஸ் பண்ணி, அந்த இன்கம்ல சில கழிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கழிச்சிட்டு அப்புறம் கட்டுவாங்க ஒரு டாக்ஸ். அதுக்கு பேர் தான் மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ். சரியா? ஸோ மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் யார் மேல போடுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் ஜீரோ ப்ராஃபிட் கம்பெனிஸ், எனக்கு லாபமே வரலங்க அப்படின்னு சொல்ற கம்பெனிஸ் மேல போடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜீரோ ப்ராஃபிட் கம்பெனிஸ். சரி சார், தென் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அவங்களையும் வந்து ஒரு கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து டாக்ஸஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. 30% வந்து அவங்களுக்கும் டாக்ஸஸ் இருந்துச்சு. பட்ஜெட் 2020 பட்ஜெட்ல இருந்து அவங்க மேலேயும் வந்து ஒரு கம்பெனி மேல போடுற மாதிரி 22% + 10% + 4% செஸ் இதுக்கு வந்து மாத்திட்டாங்க. இவ்வளோ இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மேலேயும் டாக்ஸ் குறைக்கப்பட்டிருக்குன்னு தெரியும், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என்ன அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு தேவையான அவசியம் இல்லை, குறைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா போதும். இதுல எந்தெந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணுமோ அந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து விலக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், சோலார் பவர், எலக்ட்ரிக் பேட்டரிஸ், எலக்ட்ரிக் கார் தயாரிக்கிறது, பைக் தயாரிக்கிறதுலாம் பெரிய பிரச்சனையே வந்து பேட்டரி தான். இந்தியாவில் வந்து எலக்ட்ரிக் பேட்டரிஸ் தயாரிக்கிறது இல்லை, அதுவும் லித்தியம் பேட்டரிஸ், இந்த மாதிரி பேட்டரிஸ் எல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்க தயாரிச்சீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ்ல கம்மி பண்ணிக்கலாம். சர்வர், பெரிய பெரிய சர்வர் வச்சு நீங்க கம்ப்யூட்டர் சர்வர் மெயின்டைன் பண்றாங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு யூஸ் ஆகுது. ஏன்? இதெல்லாம் வந்து புதுசா வர டெக்னாலஜி. இந்தியாவில் இதை என்கரேஜ் பண்ணா இங்க வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும், அதுக்காக வந்து இது. ஸோ அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து நீங்க வந்து கம்மியா டாக்ஸ் கட்டிக்கலாம். அதே மாதிரி சில இடத்துல நீங்க டாக்ஸ், நீங்க வந்து கம்பெனி ஆரம்பிச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி குஜராத்தில் இருக்கு.
அந்த இடத்துல நீங்க போய் கம்பெனி ஆரம்பிச்சா, அந்த இடத்துல நீங்க போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் கம்மியா கிடைக்கும், உங்களுக்கு டாக்ஸ் கம்மியா போடுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்ப அதை என்கரேஜ் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ரைட் ரைட். டாக்ஸ் ஹாலிடே அப்படின்னா என்ன? நீங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்றது. நார்மலி இது யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இப்போ வர்ற புது கம்பெனிங்க இருக்குல்ல, அதுவும் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி வரக்கூடிய புது கம்பெனி பின்னாடி பார்ப்போம். அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேணாம், ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க கட்ட வேணாம், 3 வருஷத்துக்கு நீங்க கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி யாருக்காவது வந்து விலக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேரு டாக்ஸ் ஹாலிடே. அதுக்கு பேரு டாக்ஸ் ஹாலிடே அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 2020 பட்ஜெட்ல என்ன சொன்னாங்கன்னா, இஃப் a sovereign wealth fund அப்படின்னு அர்த்தம். என்ன சார் அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங்? சாவரன் வெல்த் ஃபண்ட்னா என்னன்னா, இப்ப பெரிய பெரிய சில நாடுகள்லாம் இருக்குல்ல, ஏதோ ஸ்பெஷலி சாவரன் வெல்த் ஃபண்ட் வச்சு நடத்துற நாடுகள் எல்லாமே வந்து இந்த பெட்ரோலியம் பேஸ் பண்ணியிருக்க ஒரு எக்கானமி. கத்தர் சாவரன் வெல்த் ஃபண்ட் இருக்கு, ஃபின்லாண்டோட ஃபண்ட் இருக்கு, நம்ம இவங்களோட ஃபண்ட் இருக்கு, சவுதியோடது இருக்கு, அடுத்தது வந்து துபையோடது இருக்கு, ஒமானோடது இருக்கு, பஹ்ரைனோடது இருக்கு, குவைத்தோடது இருக்கு. இவங்க எல்லாமே வந்து சாவரன் வெல்த் ஃபண்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் பெட்ரோல் இப்போ தீந்துரும். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பெட்ரோல் வந்து தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது மாதிரி வந்து அவங்களோட பெரிய பணம் பில்லியன் கணக்கில் வந்து ஒரு ஃபண்டில் போட்டு வச்சுக்கிறாங்க. ஃபண்டில் போட்டு வச்சு இந்தியா இந்தியா மாதிரி நாடுகளில், உலகம் ஃபுல்லாக இருக்க நாடுகளில் அவங்க போய் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. இப்போ இன்கேஸ் பெட்ரோல் தீர்ந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய வருமானமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்கமா இருக்கும். அப்படின்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்காக பெரிய பெரிய இந்த நாடுகள்லாம் வந்து உங்களுக்கு சாவரன் வெல்த் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த சாவரன் வெல்த் ஃபண்ட் உருவாக்கி இருக்கிறதுல அந்த மாதிரி ஃபண்டுகள்லாம் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீங்க அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து டாக்ஸ் கட்ட வேணாம். இந்தியாவில் ஒரு 3 வருஷத்துக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேணாம், 5 வருஷத்துக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேணாம், அதுல இருந்து வர வருமானத்துல இந்தியாவுக்கு நீங்க கட்ட வேணாம். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் என்ன கட்டணும், ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் வர வருமானத்துல 40% டாக்ஸ் கட்டணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம இப்ப என்ன சொல்றோம், அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு டாக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இது மாதிரி சில ஹாலிடேஸ்லாம் தரும். 2021ல அஃபோர்டபுள் ஹவுசிங், எல்லாருக்கும் சேர போற மாதிரி வீடு கட்டக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விலக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி அஃபோர்டபுள் ஹவுசிங் வந்து கட்டி விற்கணும் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெட் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஜீரோ கூப்பான் பாண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாண்ட்ஸ் வெளியிடுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் வாங்கக்கூடிய ஆட்கள் அந்த ஜீரோ கூப்பான் வாங்கி எனக்கு இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம்லேருந்து எனக்கு டாக்ஸ் கட்ட வேணாம். இந்த மாதிரி சில இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா காசு இருக்க ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜீரோ கூப்பான் பாண்ட்ஸை போய் வாங்குவாங்க. வாங்கும்போது இந்தியன் கம்பெனிக்கு வந்து அது லாபம். ஸோ அதுக்காக வந்து அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இது இருக்குது. ரொம்பலாம் தெரியவேனா, ஜஸ்ட் கொஞ்சம் அளவுக்கு தெரிஞ்சா போதும். சரி சார், அடுத்ததுன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஆடிட் ஃபார் ஸ்மால் கம்பெனிஸ். சில சின்ன கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஆடிட்டிங் பர்பஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு அதாவது வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வரவில்லை என்றால், 1 கோடி ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வருமானம் வந்தா நீங்க வந்து ஆடிட் ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஆடிட் ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் சப்மிட் பண்ணணும். ஆடிட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் உட்காந்து உங்களோட வருமானம் வரவு செலவு கணக்கு இது எல்லாத்தையுமே பார்த்து அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. 1 கோடி ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வருஷம் வருமானம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஆடிட்டர்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருந்துச்சு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட சேர்த்து ஒரு கம்பெனி வந்து அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து 95% பிஸ்னஸ் வந்து டிஜிட்டலா டிரான்சாக்ஷன், எல்லாமே வந்து டிஜிட்டல் தான். அகாடமிக் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ஆன்லைன்ல கட்டுங்க, எதுவுமே வந்து இது கிடையாது, எல்லாம் டிஜிட்டல்ல டிரான்சாக்ஷன், காசு பரிமாற்றம் நடந்துச்சு அப்படின்னா
நீங்களும் வந்து ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆடிட் ரிக்குவயர்மெண்ட் உங்களுக்கு இல்லை, எக்ஸம்ஷன் உங்களுக்கு இருக்கு. 10 கோடி ரூபா வரைக்கும் உங்களுக்கு டர்ன் ஓவர் இருந்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸம்ஷன் ஆடிட்டர் ரிப்போர்ட் நீங்க சப்மிட் பண்ண வேண்டியது இல்ல. ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல தானே பண்றாங்க. அப்ப அதெல்லாமே வந்து கணக்குல வந்துடும். அது வந்து எல்லாம் கணக்குல வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இதுக்காக வந்து இது சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் எதுக்கு மெயினா இந்த ஸ்கீம் எதுக்கு? டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், எல்லாரும் ஆன்லைன்ல டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செய்யறதை என்கரேஜ் பண்றதுக்காக. இப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே அக்கௌண்ட் மூலமா காசு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? அவங்களால வந்து இது கட்டாம இருக்க முடியாது, இன்கம் டேக்ஸ் கட்டாம இருக்க முடியாது. ஸோ மானிட்டரிங் ஈஸி, மானிட்டர் பண்றது ஈஸி. கம்பெனிக்கும் வந்து டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஈஸி. அவங்க வந்து ஒரு ஆடிட்டர் வேலைக்கு வச்சு அவர் ஆடிட்டர் காசு கொடுத்து இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, ரைட். ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னேன். அதுதான் வந்து நான் சொன்னது, புதுசா ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனிஸ், அன்அகாடமி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ். இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஆரம்பிச்சு 10 வருஷம்குள்ள ஆகல அப்படின்னா, 100 கோடி ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு வருமானம் வரல அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம்னா, ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படின்னு இந்த ஸ்கீம்ல அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. 10 வருஷத்துல 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்ஸ் ஹாலிடே. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தென் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. வாட் இஸ் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்? ESOP அது என்னன்றது சொல்றேன். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்னா, இப்போ நான் பிரின்சியை வேலைக்கு வச்சிருக்கேன். பிரின்சி வந்து நான் வந்து ஒரு 50,000 ரூபா சேலரி சொல்றேன், வேற ஒரு இடத்துல வந்து ஒரு 55,000 சேலரி சொல்றாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நான் அவங்களை அட்ராக்ட் பண்ணணும், என்னால் வந்து இன்னொரு 10,000 5,000 கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன் தரேன், நீங்கள் 1 வருஷம் என்கிட்ட வேலை செஞ்சு முடிச்சங்க அப்படின்னா என் கம்பெனியிலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜான அந்த எக்விட்டி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ஷேர் உங்களுக்கு கொடுப்பேன். ஷேர் எப்படி? நீங்கள் கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு ஷேர். ஓகேவா? நீங்கள் வந்து காசு போட வேணாம், முதலீடு போட வேணாம். நார்மலி ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கணும்னா என்ன, நீங்கள் எதாவது ஒரு முதலீடு போட்டிருக்கணும், அப்போ தானே உங்களுக்கு ஷேரு. அப்படி கிடையாது. நீங்கள் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணோன்னே இத்தனை ஷேர்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஒரு வளர்ற கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஸ்டார்டிங்லேயே போய் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா, இப்போ ஜொமேட்டோட ஷேர் இப்போ தான் வெளியில் வந்துச்சு. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கும் போதே நீங்கள் ஷேர் வாங்கிட்டங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய கம்பெனி ஆயிடுச்சு. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இது பேடிஎம், அன்அகாடமி இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, உங்களோட சம்பளத்தை விட 100 மடங்கு அதிகமாக அந்த ஷேரோட விலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காக சில பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, அட்ராக்ட் பண்ணுவாங்க. அது சில ஐஏஎம் படிச்சுட்டு வரவன், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவன்லாம் வந்து எப்படி யோசிப்பான் அப்படின்னா, ஓகே என்ன இருக்குது, சம்பளம் கம்மியாக கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஃபியூச்சரில் இது நம்ம கம்பெனி நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம், நம்மளும் வேலை செஞ்சு எல்லாம் இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு இந்த கம்பெனியில், இந்த கம்பெனி நம்ம வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லி வந்து சேருவோம். ஸோ அப்படி பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் அதில் சில டாக்ஸஸ், அவங்களுக்கும் சில இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கறத என்கரேஜ் பண்ணணும். கம்பெனிஸ் வந்து அவங்க கூட வேலைக்கு செய்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்கறத நம்ம என்கரேஜ் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு இது. தென் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு நம்ம பார்த்த அந்த சேஞ்சஸ், அந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது இதுதான். ஸோ இது இருக்கு. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நம்ம இது பார்ப்போம். ஆக்சுவலி கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மூலமாக ஏஞ்சல் டேக்ஸ் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து அடுத்த இதில் வந்து பார்க்கும்போது நம்ம அதை பார்ப்போம். ஓகே, டோன்ட் வரி. தென் அடுத்தது ஈக்குவலைசேஷன் லெவி இல்லை கூகுள் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் திஸ்? என்ன சார் இது? இது என்ன? வெரி இம்பார்ட்டன்ட். கூகுள் டேக்ஸ் இல்லை ஈக்குவலைசேஷன் லெவி அப்படின்னு நம்ம ஊரில் பேர். இது என்ன? இப்போ நம்ம ஊருக்கு தெரியும், நம்ம டேக்ஸ் கணக்கு கார்பரேஷன் டேக்ஸ் படி என்ன நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ப்ராஃபிட்ல இருந்து 40% கட்டணும். வெளிநாட்டு கம்பெனி கூகுள், ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா
40% அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து அவங்க டாக்ஸ் கட்டணும். ஓகே, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப கூகுள்ல இல்ல ஃபேஸ்புக்ல போய் நான் வந்து இங்க ஒரு அகாடமி வச்சு நடத்துறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வாங்குறேன். காசு கட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வாங்குறேன். இது வருமானம் தானே? ஃபேஸ்புக்குக்கும் கூகுளுக்கும் வருமானம் தானே? ஆனா ஃபேஸ்புக்கும் கூகுளும் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, சி என்னோட சர்வர் எங்க இருக்கு? வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்கு. நம்மளோட டாக்ஸ் என்ன சொல்லுது? ப்ராஃபிட் ஏர்ன்ட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுதா? ப்ராஃபிட் ஏர்ன்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு நான் இந்தியால ஏர்ன் பண்ணல, ஏன்னா இதுக்கு பண்ற நான் செலவெல்லாம் இது செட்டப் பண்றதுக்கு நான் பண்ணியிருக்க செலவு, இந்த இந்த ஃபேஸ்புக் ஆடு காமிக்கிறதுக்கு நான் வந்து சர்வர் அதெல்லாம் மெயின்டைன் பண்றேன்ல, அதெல்லாம் பண்றதுக்கான செலவு நான் எங்க பண்ணியிருக்கேன்? வெளிநாட்டு அமெரிக்கால என் சர்வர் இருக்கு, இல்ல யூரோப்ல என் சர்வர் இருக்கு. அப்ப நான் அங்க டாக்ஸ் கட்டிக்குவேன், நான் உன் ஊர்ல டாக்ஸ் கட்ட மாட்டேன். இந்தியா என்ன சொல்லுதுன்னா, டேய் அந்த காசை இந்தியாவில் அந்த ஆடு தெரியுது, இந்தியாவில் இருக்க மக்கள் அந்த ஆடை பார்க்குறாங்க. அடுத்தது இந்தியாவில் இருக்கவன் தான் உன்ட்ட அந்த ஆடு வாங்கியிருக்கான். அப்படி இருக்கும்போது இங்கே நீ அந்த டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. இது வந்து ஒரு ப்ராப்ளமாக வந்துச்சு. இது வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ 2016 நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு மாத்திரம் ஒரு புது டாக்ஸ் போட்டோம். இந்த டாக்ஸ் வந்து இன்கம் டாக்ஸோட பார்ட் கிடையாது. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆர் கார்பரேஷன் டாக்ஸ். அந்த 40% பேசணும்ல, அதுல இது பங்கு கிடையாது. அவன் வந்து கட்ட முடியாதுன்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, அடிஷ்னல் டாக்ஸா ஒன்று போட்டுட்டோம். ஓகே, அடிஷ்னல் டாக்ஸ். ஏன்னா இதுல வந்து நம்ம வந்து இன் இந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். ஓகே, இதை பிடிச்சிக்கிட்டு இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ கேஸ் நடக்குது. இந்த கேஸ் எப்போ முடியுது, நம்ம எப்போ அவங்கள்ட்ட காசு வாங்குறது? அதனால என்ன பண்ணிட்டோம்னா, நீ வந்து கார்பரேட் டாக்ஸ்குள்ள நீ பார்த்தாதான் இது இன் இந்தியான்னு கணக்கு வரும். நீ வந்து 40%லாம் சொல்லுவ. நான் என்ன பண்றேன்னா, புதுசா உனக்கு ஒரு டாக்ஸ் போடுறேன். அந்த டாக்ஸுக்கு பேரு ஈக்குவலைசேஷன் லெவி. அதுக்கு பேர் என்னன்னா, இந்தியாவில் இருக்க பிசினஸ் மேனையும் இந்த மாதிரி டிஜிட்டல் ஆடு பண்றவனுக்கும் வெளிநாட்டில் இருக்க இந்த மாதிரி டிஜிட்டல் ஆட் ஒரே மாதிரி ஆட்களுக்கும் ஒரே லெவல் பிளேயிங் ஃபீல்டு உருவாக்கணும். அவன் டாக்ஸ் கட்டுவான், நீ பாட்டு கட்டாம லாபம் சம்பாதிப்பியா? அதனால உங்க 2 பேரும் ஈக்குவல் ஆக்குறேன். அதுக்காக உங்க மேல உங்க தலையில ஒரு டாக்ஸ் கட்டுறோம். அதுக்கு பேரு ஈக்குவலைசேஷன் லெவி அப்படின்னு சொல்லி 2016 நம்ம கொண்டு வந்தோம். இதுக்கு எதிராக திருப்பியும் அந்த ஃபாரின் கம்பெனி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணாங்க, போராடி பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. பட் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இன்கம் டாக்ஸ்க்குள்ள நம்ம இது போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்கு, அக்ரிமெண்ட் இருக்கு. அதாவது வந்து அமெரிக்கால நான் டாக்ஸ் கட்டுறேன், அப்ப இங்க நான் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம என்ஆர்ஐ எல்லாம் என்ன, துபாயில வேலை செய்யறவங்க, உங்க சொந்தக்காரங்க இவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கால வேலை செய்யறவங்க, துபாயில வேலை செய்யறவங்க எல்லாம் அங்க வரி கட்டிக்குவாங்க. நம்ம ஊர்ல வந்து வரியை கட்ட மாட்டாங்க. நம்ம ஊர்ல இருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு தான் இங்க வரி கட்டணும். அப்ப அவங்க அதே மாதிரி கூகுள் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, எனக்கு இந்த வருமானம் வந்து இந்தியா வருமானம் கிடையாது, இதுக்கு நான் பண்ற சர்வரோட செலவு எல்லாமே அமெரிக்கால இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வருமானமும் அமெரிக்கால சேர்ந்தது தான், நான் அங்க வரி கட்டிக்கிறேன், உனக்கு நான் கட்ட மாட்டேன்னு சொல்லிச்சு. எந்த சட்டத்துல? டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டி, அந்த அக்ரிமெண்ட் படி நான் கட்ட மாட்டேன்னு சொல்லிச்சு. அதை சரி கட்டுறதுக்காக தான் இந்த ஈக்குவலைசேஷன் லெவி அப்படின்னு நம்ம ஒன்று கொண்டு வந்தோம். ஓகே, அதாவது நீ எங்க வேணாலும் டாக்ஸ் கட்டுறது அது அடுத்த பஞ்சாயத்து. இப்ப இந்தியாவில் உன் ஆடு தெரியுது, இந்தியால இருந்து ஒருத்தவனுக்கு காசு கட்டினாலே நீ எனக்கு ஒரு வரி கட்டணும். எவ்வளவு கட்டணும்? 6% வந்து நீ எனக்கு வரி கட்டணும் அப்படின்னு. இது இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து டிஜிட்டலுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப இத புதுசா 2% போட்டிருக்கோம். யார் மேல அப்படின்னா, இ காமர்ஸ், அமேசான், பிளிப்கார்ட், இது மாதிரி வந்து இ காமர்ஸ், ஈபே இதெல்லாம் இருக்குல்ல, அதாவது இது மைக்ரோசாஃப்ட், அடாப், இவங்கெல்லாம் சாஃப்ட்வேர் செல் பண்றாங்களா இந்தியா. இப்போ இங்க உட்காந்துட்டே நீங்க வந்து சாஃப்ட்வேர் வாங்கலாம். இதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் வாங்குறாங்க, நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க. நீங்க கட்டுற காசு அமெரிக்காவுக்கு தான் போகுது. அப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க கட்டுற காசுக்கு ஏதாவது கவர்மெண்ட் வருமானம் வரணும்ல. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அது எல்லாத்துலயும் வந்து 2%
2%. அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் இதுலலாம் நீங்க கட்டுறதுல இருந்து 2% வந்து அப்ப டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் கிடையாது, டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் வெளிநாட்டுல இருந்து கம்பெனிகளுக்கு அண்ட் இ காமர்ஸ் இவங்களுக்கும் வந்து நம்ம வந்து இப்ப காசு கட்டுறோம். இவங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம்னா வரி கட்டுறோம். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். தென் கொரோனா கிரைசிஸ்ல என்னாச்சுன்னா இந்த டாக்ஸ் கட்டுற டேட்டை வந்து தள்ளி போடுங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் தள்ளி போயிட்டு இருக்கு. தென் சில சில வார்த்தைகள், முக்கியமான சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த வார்த்தைகள்லாம் வந்து என்னென்ன அர்த்தம்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபாரின் கம்பெனிஸ் மேக்கிங் மணி ஃப்ரம் இந்தியன்ஸ். இந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி கம்பெனிலாம் வந்து இந்தியாவிலேருந்து வருமானம் செய்யுது உங்களுக்கு. ஆனால் சர்வர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் தான் இருக்கு. வெளிநாட்டில் தான் உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை நீங்கள் வந்து சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் பிரசன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸ் அந்த கம்பெனியை வந்து நம்ம பேர் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் பிரசன்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா, முடிச்சா இது எதை குறிக்குது அப்படின்னா, இங்க வந்து அவங்களுக்கு வருமானம் வருது. ஒரு கம்பெனி வந்து என்னதான் சர்வர் வந்து வெளிநாட்டில் இருக்கு அப்படின்லாம் சொன்னாலும் இந்தியா மூலமாக அவங்களுக்கு சில வருமானங்கள் வருது அப்படின்னு காமிக்கிறாங்க. சரியா? அது தென் டாக்ஸ் சேலஞ்சஸ் டு டிஜிட்டலைசேஷன். இந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, நிறைய நாடுகள்லையும் இது வந்து பிரச்சனையா தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், எல்லா சர்வரும் அமெரிக்காவில் இருக்கு. ஓகே, ஆனா யூரோப்ல கொண்டு போய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான், இல்ல வேற எங்கேயா ஜப்பான்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான், சைனால அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான், இந்தியாவில் கொடுக்குறான். இங்க எங்கேயுமே வந்து நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்றான், நான் அமெரிக்காவுக்கு மட்டும் தான் டாக்ஸ் கட்டுவேன்னு சொல்றான். அப்ப இது வந்து பிரச்சனை தானே. ஆனா அதே நெட்ஃபிளிக்ஸ், அதே அமேசான், அதே இதுதான் வந்து நம்மளும் பார்க்குறோம், சைனாக்காரனும் பார்க்குறான், யூரோப்காரனும் பார்க்குறான், எல்லாம் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகுது. இதை பத்தி வந்து ஓஇசிடியில பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓஇசிடியில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக்லி டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ இந்த கண்ட்ரிஸ் அந்த அந்த அமைப்பில் வந்து உங்களுக்கு வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. டாக்ஸ் சேலஞ்சஸ் ஆஃப் டிஜிட்டலைசேஷன். டிஜிட்டல் எக்கனாமி முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, ஒரு கடை திறக்கணும், ஒரு 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 பாட்டு விற்கணும்னா அந்த பாட்டுக்கு ஒரு பாட்டு கடை திறந்து கேசட்டில் விற்கணும், அதில் டாக்ஸ் போடுறது ஈஸி. இப்பெல்லாம் வந்து ஸ்பாட்டிஃபைல நீங்கள் எங்கே இருந்தாலும் கேட்கலாம். இப்படி வரும்போது அதை வந்து நீங்கள் டாக்ஸ் போடுறது கஷ்டமாக இருக்கு. ஸோ அதை தான் இப்போ சொல்கிறாங்க, இது வந்து ஒரு சேலஞ்ச், இது வந்து ஒரு சேலஞ்சுன்னு சொல்லி ஓஇசிடி பற்றி இதை பற்றி பேசியிருக்கு. சரிங்களா? ஓகே. இதே மாதிரி வந்து பல்வேறு நாடுகளும் வந்து நம்ம வந்து ஈக்குவலைசேஷன் லெவின்னு போட்டோமா, ஈக்குவலைசேஷன் லெவின்னு போட்டிருக்கோமா, இதே மாதிரி பல்வேறு நாடுகளும் இந்த மாதிரி சில டாக்ஸ் போடுறாங்க. அதுக்கெல்லாம் பேரு காஃபா டாக்ஸ்னு அந்த நாடுங்க சொல்றாங்க. அந்த கண்ட்ரியில் அந்த டாக்ஸுக்கு பேர் என்ன சொல்றாங்க? காஃபா டாக்ஸ். கூகுள், ஆப்பிள், ஃபேஸ்புக், அமேசான் அப்படிங்கிற பேரு அவங்க மேல போடக்கூடிய டாக்ஸ். ஸோ ஒவ்வொரு நாடுகளும் இந்த மாதிரி பெரிய டெக்னாலஜி கம்பெனி மேல டாக்ஸ் போடுறாங்க. பிரான்ஸ் போட்டிருக்கு, பிரான்ஸ் ஒரு பெரிய டாக்ஸ் போட்டிருக்கு. ஸோ இந்த டாக்ஸுக்கு பேரு காஃபா டாக்ஸ். ஓகேவா? மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ்னா என்ன சொல்லிட்டேன்? உனக்கு லாபமே இல்லை, நோ ப்ராஃபிட் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா ஓகே, உனக்கு ப்ராஃபிட்டே வரல, உனக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு, அந்த வருமானத்தில் சில விஷயம்லாம் கழி. டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதை கழி. டெப்ரிசியேஷன் என்னன்னா தேய்மானம். தேய்மானம். நான் ஒரு மிஷின் வாங்குறேன், ஓகே, அந்த மிஷினோட விலை 10 லட்சம் ரூபா. ஓகே, ஒரு வருஷம் யூஸ் பண்றேன். இந்த மிஷினோட உயிர் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னா 10 லட்சம், 10 வருஷத்துக்கு இருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு புது மிஷின் வாங்கியே தீரணும். இந்த மிஷின் வந்து வேஸ்டா போயிடும், தேஞ்சிடும்ல, யோசிச்சு வேலை செஞ்சு அது வேஸ்டா போயிடும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா 10 வருஷம் இது 10 லட்ச ரூபா, வருஷம் வருஷம் 1 லட்ச ரூபா வந்து டெப்ரிசியேஷன் பண்ணுவேன். வருஷம் வருஷம் 1 லட்ச ரூபா இதோட மதிப்புல இருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவேன், மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவேன். ஓகேவா? இந்த அமௌண்ட்டுக்கு என்னோட ப்ராஃபிட்ல இருந்து நான் இதை மைனஸ் பண்ண முடியும். எனக்கு வர்ற வருமானத்துல இருந்து, இன்கம்ல இருந்து, எனக்கு வர்ற இன்கம்ல இருந்து இந்த டெப்ரிசியேஷன் கணக்கு காமிச்சு என்கிட்ட இருக்க மிஷினோட அந்த டெப்ரிசியேஷனோட தேய்மானத்தை என்னால் மைனஸ் பண்ண முடியும். ஏன்? 10 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் நடக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு மிஷின் வாங்குறதுக்கு காசு வேணும்ல. ஸோ இந்த டெப்ரிசியேஷன் செஞ்சு இந்த காசை நான் சேர்த்து வச்சுக்குவேன். 10 வருஷம் ஆனோன்னா இந்த மிஷினை தூக்கி போட்டு புது மிஷின் வாங்கி போட்டுருவேன். ஓகேவா? ஸோ பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கும், பிசினஸ் நிற்காது.
இதுக்காக தான் டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த டெப்ரிசியேஷன் வந்து நான் கணக்கு காமிக்க. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையில்ல. மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, எனக்கு லாபமே இல்லைன்னு சொன்னா எனக்கு வர்ற வருமானத்தை கணக்கு காமிச்சு அதுல சில புடிப்புகள்லாம் பண்ணுவோம், டெப்ரிசியேஷனு. ஸோ இதெல்லாம் வந்து கணக்கு காமிச்சிட்டு கேரி ஆன் லாஸ் இதெல்லாம் காமிச்சிட்டு நான் ஒரு அமௌண்ட் சொல்லுவேன். அந்த அமௌண்ட்ல ஒரு 8.5 டாக்ஸ் பர்சன்டேஜ் நீ கட்டிக்கோ. புக் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அந்த புக் ப்ராஃபிட்ல நீ வந்து ஒரு 18.5% நீ டாக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்றது. அதான் ஏதோ ஒரு அமௌண்ட். அப்ப மினிமம் இவ்வளோ டாக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து உங்களுக்கு மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ். அது வந்து மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ். ஓகேங்களா? சரி. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் இது எதை குறிக்குது? இதுக்கப்புறம் வந்து வேணா நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? இல்ல டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸை நாளைக்கு பார்ப்போம். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸும் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸும் உங்களுக்கு சேர்ந்து படிச்சா புரியும், அதனால சொன்னேன். நான் ஏற்கனவே இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணாதவங்களுக்கு இது. ஓகே, அடுத்தது வந்து நாளைக்கு வந்து இந்த இதை முடிச்சிடலாம். ஓகே, இந்த இது வந்து நாளைக்கு முடிஞ்சிடும். நான் இப்போ 20வது ஸ்லைடில் இருக்கோம், 41வது ஸ்லைடு முடியுது. ஸோ 20 ஸ்லைட் பண்ணியிருக்கோம், நாளைக்கு ஒரு 20 ஸ்லைடு. இந்த ஹேண்ட் அவுட் முடிஞ்சிடும். அடுத்த ஹேண்ட் அவுட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து நாளைக்கு, அதுக்கு அடுத்த நாள் சண்டே. ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே, சரி பார்க்கலாமா? டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். இது என்ன சொல்கிறேன், இது இனி பேசுறது புரிஞ்சா? டாக்ஸஸ் குட். புரியலன்னு திருப்பி ஒரு வீடியோ வேணாலும் பாருங்க, புரியுங்களா? ஈஸியாக இருக்கும். ஓகே.